வணக்கம். ஓகே. ஸோ இப்போது அடுத்த வீடியோ நான் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன், எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போது இந்த வீடியோ வந்து எதை பற்றி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சரி ஓகே, நம்ம எடுத்தோடனே வந்து இந்த டைட்டிலு அப்படிலாம் சொல்லி ஃபார்முலாலாம் ஆரம்பிக்க வேணாம். ஜென்ரலாக வந்து கொஞ்சம் விஷயங்கள் பேசுவோம். அப்படி பேசிட்டு அப்படியே அந்த டாபிக்குள்ளே அப்படி போகிறோம். ஓகேவா? ஒரு மாதிரி கொஞ்சம் வினோதமாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது வந்து பார்த்தோன்னா, இப்போ நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து இப்போ நிறைய பேர் வராங்க, நிறைய மியூசிக் பண்ணுறாங்க. இப்போ அனிருத் இருக்கார், இப்போ வந்து ஷான் ரால்டன் இருக்கார், சனா இருக்கார், இந்த மாதிரி நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து இருக்காங்க. ஏன் இப்போ வந்து சாய் அபியங்கர் கூட வந்து மியூசிக் பண்ண வராரு இப்போ. ஸோ இப்போ நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து எவால்வ் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு நிறைய பாடல்களும் கிடைக்குது. புரியுதா? இப்போது இதே மாதிரி வந்து 1980s 70sலாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ மியூசிக் டைரக்டர்ஸே இல்லை. அந்த டைமில் வந்து அப்படியே அவங்க இருந்தாலும் அவங்கள ஓவர் ஷேடோ பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் வந்து இளையராஜா. ஸோ இளையராஜா வந்து அந்த டைமில் ரொம்பவே வந்து ஒரு பயங்கரமான ஆள். ஏன்னா எத்தனை பேர் வந்து புதுசாக மியூசிக் பண்ணாலும் அந்த பாட்டு நல்லா இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து அது இளையராஜா பாட்டு தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து இளையராஜாவோட டாமினன்ஸ் வந்து அந்த டைமில் இருந்தது. ஏன்னா அந்த டைமில் சூப்பர் பாட்டு அப்படின்னாலே அது இளையராஜா பாட்டு தான் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பிம்பம் வந்து அந்த டைமில் இருந்துச்சு. ஸோ இதை தான் வந்து லப்பர் பந்து படம் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. அந்த படத்தில் கூட ஸ்டார்டிங்கில் அந்த ஃபஸ்ட்டு சீனே வந்து அந்த பஸ்ஸில் ஒரு பாட்டு ஓடிட்டுருக்கோம். ஆஹா என்ன பாட்டு, ராஜா ராஜா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லுவார். அதுக்கு வந்து அந்த இன்னொரு கேரக்டர் சொல்லுவான், ராஜா ராஜா தான், ஆனால் இது ராஜா பாட்டு கிடையாது, தேவா பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த டேரக்டர் வந்து இன்டர்வியூவில் சொல்லும்போது என்ன சொன்னார்னா, ராஜா இருக்க டைம்லேயும் தான் தேவாவும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருந்தார். பட்டு இந்த மெலோடி அப்படின்னாலே வந்து ராஜான்னு சொல்கிறதுனால தேவாவை யாரும் கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இளையராஜாவோட டாமினன்ஸ் வந்து அந்த டைமில் இருந்துச்சு. ஏன்னா அவரோட மியூசிக்குன்றது நம்மளால் இப்போ எவ்வளோ காலம் தாண்டினாலும் இன்னுமே வந்து நம்ம இளையராஜா பாட்டு வந்து கேட்குறோம். பார்த்துட்டு இருக்கவங்க எத்தனை பேர் தெரியல, பட் நான் வந்து நிறைய இளையராஜா பாட்டு கேட்பேன். நான் ரொம்ப அந்த அண்டர் ரேட்டட் சாங்ஸ் அப்படிலாம் இல்லை, ஃபேமஸாக இருக்க பாட்டெல்லாம் எனக்கு ஓரளவுக்கு நிறையவே தெரியும். இளையராஜாவோட பாட்டு எனக்கு வந்து இளையராஜா பாட்டு வந்து விரும்பி கேட்பேன் நான், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் பாட்டு. ஸோ இப்போ என்ன மேட்டர்னா, இளையராஜா வந்து ஒரு டைமில் சூப்பராக மியூசிக் போட்டிருக்காரு. ஆல்மோஸ்ட் அவர் 70s 80sலாம் பீக் டைமில் இருந்திருக்காரு. ஓகேவா? அப்போலேருந்து இப்போ கம்பேர் பண்ணோன்னா அங்கே ஒரு 30 இங்கே ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பாட்டை நம்ம இன்னும் வந்து சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ தான் போன வருஷம் தான் வந்து வேட்டையன் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. மனசிலாயோன்னு ஒரு பாட்டு வந்தது, செம்ம பாட்டு, பயங்கரம் வைப் பண்ணி எல்லாம் ரீல்ஸ்லாம் போட்டு அப்படி இப்படி இருந்தாங்க. எத்தனை பேர் போய் ஸ்பாட்டிஃபைல மனசிலாயோன்னு தேடி போய் அந்த பாட்டு கேட்டிங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. ஏன்னா நான் வந்து அது கேட்கல. ஸோ அந்த பாட்டோட அந்த நிலைத்து நிற்கிற தன்மை வந்து இப்போ கம்மியாகிட்டே வருது. ஓகே, அதுதான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். எந்த பாட்டுமே வந்து அந்த மொமெண்ட்டுக்கு அந்த டைமுக்கு சூப்பராக இருக்குது, பட் அதுக்கப்புறம் நம்ம திரும்பி போய் ரீவிசிட் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டால் அது வந்து ரொம்ப சில பாடல்கள் தான் அதில் அந்த ரீவிசிட்டோட கேட்டகிரியில் வருது. சரியா? பட் இந்த மாதிரி வந்து ரீவிசிட் பண்ணுற பாடல்களை நிறைய கொடுக்குற மியூசிக் டைரக்டர் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம யுவன் சொல்லலாம், சந்தோஷ் நாராயணன் சொல்லலாம், தமன், அனிருத் கூட எல்லாருமே வந்து கொடுக்குறாங்க, நான் இல்லைன்னே சொல்லலை. ஓகேவா? பட் என்னன்னா ஒருத்தருக்குமே வந்து சில பாடல்கள் தான் நம்ம ரீவிசிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ அனிருத்துக்குன்னா நான் ஆல்ரெடி ஒரு அந்த கோல்டன் எரா ஆஃப் அனிருத்துன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் இருக்க எல்லா பாட்டுமே நம்ம திரும்பி போய் கேட்போம், பண்ணுவோம், அதெல்லாம் ஓகே. யுவன்னா சொல்லவே வேணாம், யுவனுக்கும் ஒரு டைம் இருந்துச்சு. அந்த டைமில் போட்ட பாட்டு எல்லாமே நம்ம திரும்பி போய் கேட்குறோம், பண்ணுறோம். ஏன் இப்போ கோட் படம் ரிலீஸ் ஆச்சு, அந்த பாட்டில் நம்ம திரும்பி கேட்போமானா தெரில. இதே தான் சனாக்கும், இதே தான் எல்லா மியூசிக் டைரக்டருக்கும் இதே மாதிரி தான். சரியா? பட் என்ன மேட்டர்னா, ஷான் ரால்டன்ற அந்த மியூசிக் டைரக்டர் வந்து இது வரைக்கும் அவர் பண்ண படங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து இருக்கிற என்னென்ன பாட்டில் இருக்க ஆல்பம் அதெல்லாம் வந்து எடுத்து நான் பார்க்கும்போது அவர் பண்ணியிருக்க எல்லா பாடல்கள், எல்லா படத்தில் இருக்க எல்லா பாட்டுமே வந்து நம்ம திரும்பி கேட்குற மாதிரி ஒரு ரிப்பீட் வேல்யூ இருக்கிற ஒரு பாடல்களாக அவரது எல்லாமே இருந்துச்சு. ஓகேவா? இப்போ இதனால தான் நான் வந்து அந்த இளையராஜா மியூசிக்கில் இருக்க ரிசம்பிளன்ஸ் வந்து இவர் மியூசிக்கில் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா கிடையாது. அது என்னதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்கிறேன். இப்போ வர பாடல்கள்லாம் நம்ம எடுத்துக்கலாம். நிறைய பாட்டு இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாட்டு எடுத்துக்கணும்னு வைங்களேன், என்ன சொல்கிறது, இப்போ வந்து இந்த சவதிக்கான்னு ஒரு பாட்டு இருந்துச்சுல, விடாமுயற்சியில் சவதிக்கா அந்த பாட்டு இருந்துச்சுல, அந்த பாட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களை வந்து எந்த அளவுக்கு அந்த பாட்டோட அந்த மெயின் லைனை வந்து ஞாபகம் வைக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து இப்போ பண்ணுறாங்க. அதாவது சொன்ன லைனே திரும்பி சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த சவதிக்கா அதுதான் நிறைய வரும். அது மட்டும் இல்லாமல் பாட்டோட டியூரேஷனும் கம்மியாக தான் இருக்கும். இப்போ மனசிலாயோ பாட்டு எடுத்துக்கிட்டோன்னா அந்த மனசிலாயோன்ற அந்த ஹூக் லைனு, அந்த ஹூக் வார்த்தை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு மனசில் பதிய வைக்கிற மாதிரி இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அதை வந்து ரிப்பீட்டடாக திரும்பி சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் ஆடியன்ஸோட மனசில் வந்து ஈஸியாக அந்த
ஹூக் லைன் வந்து போய் பதிஞ்சிருச்சுன்னா அந்த பாட்டு வந்து ஒரு ஹிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. சரியா? இதுதான் இப்போ இருக்கிற இந்த கல்ச்சர் மாதிரி எனக்கு தெரியுது பார்க்கும்போது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு டைமில் வந்து ஒருத்தரோட மியூசிக் ரொம்ப ஆத்தென்டிக்காக இன்னும் அந்த பழைய ஸ்டைலே ஃபாலோ பண்ணுற மாதிரி எனக்கு தெரிகிற ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து ஷான் ரால்டன். நான் திரும்பியும் சொல்கிறேன், நிறைய பேர் இந்த மாதிரி மியூசிக் பண்ணுறாங்க. நான் வந்து வெறும் ஷான் ரால்டன் தான் அப்படி பண்ணுறாருன்னு நான் சொல்ல. ஈவன் சந்தோஷ் நாராயணன், ரஹ்மான் இருக்கார், யுவன் இருக்கார், எல்லாமே அந்த பழைய ஸ்டைல் பண்ணுறாங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்னென்னா ஷான் ரால்டனோட எல்லா பாட்டுலேயுமே அந்த பழைய ஃபீல் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக தெரியுதுன்னு சொல்கிறேன். சரி, ஓகே. இப்போ வந்து இவ்வளோ சொல்கிறேன். நான் ஒரு பாட்டு ஷான் ரால்டனோட பாட்டு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது காதல் கனவேன்னு சொல்லிட்டு முண்டாசுப்பட்டின்னு ஒரு படம் ஷான் ரால்டன். அந்த படத்தில் காதல் கனவேன்னு ஒரு பாட்டு வரும். காதல் கனவே தள்ளி போகாதே போகாதே, ஆசை மறைச்சு நீ ஒளியாதே ஓடாதே, அந்த பாட்டு இருக்குல்ல. இப்போ இந்த பாட்டு எனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பாட்டோட ப்ரீலூடுன்னு ஒரு மேட்ரு இருக்குது. அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு மியூசிக் வரும்ல, அது பேர் தான் ப்ரீலூடு. ப்ரீலூட்னா ஸ்டார்டிங்கில் ஒரு மியூசிக். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ப்ரீலூடுன்றது ஸ்டார்டிங்கில் ஒரு மியூசிக் மாதிரி ஒன்று வரும்ல, அது வந்து ப்ரீலூட். இன்டர்லூடுன்றது பாட்டு முடிஞ்சோடனே நடுவில் ஒரு மியூசிக் வரும், அது இன்டர்லூடு. அதுக்கப்புறம் பாட்டு வரும். ஓகேவா? இப்போ இளையராஜா பாடல்கள் எடுத்துக்கிட்டோம்னா முக்கால்வாசி பாட்டில் ப்ரீலூடுன்னு ஒன்று இருக்கும், இன்டர்லூடுன்னு ஒன்று இருக்கும். அதே ஓகேவா? அதே மாதிரி இளையராஜா பாடல்களில் 2 வேர்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்துடும். சரியா? இப்போ 2 வேர்ஸ்னால், இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு வைங்களேன், 2 வேர்ஸ் இருக்க பாட்டெலாம் இப்போ வரதே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா 2 வேர்ஸ் வச்சோன்னா பெருசாக போகும் பாட்டு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு காதல் வளர்த்தேன் பாட்டு இருக்குல்ல, அதில் அந்த காதல் வளர்த்தேன் உண்மை, அது வந்து மெயின் லைனு. இப்போ நடுவில் வந்து பார்த்தோன்னா, பூவின் முகவரி காற்று அறியுமே என்னை உன்மனம் அறியாதா, இது ஒரு வேர்ஸ் வரும். அடுத்த வேர்ஸில் வந்து இதே ராகத்தில் வேற ஒரு லைன் வச்சு பாடியிருப்பாங்க. அடுத்த வேர்ஸ் என்ன வரும்னா, உன்னை தவிர இங்கு எனக்கு யாரடி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேர்ஸ் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி 2 வேர்ஸ் இருக்கிற பாடல்கள் வந்து அந்த டைமில் எக்கச்சக்கமாக வந்துட்டு இருந்தது. நிறைய பாட்டு வந்து இந்த மாதிரி 2 வேர்ஸில் இருக்குது. பட் இப்போ என்ன ஆயிடுதுன்னா, ஒரு வேர்ஸ்லேயே வந்து எல்லா பாட்டையுமே முடிச்சிடுறாங்க. மேக்ஸிமம் அனிருத் பாடல்கள், நான் எதுக்காக அனிருத்னு திருப்பி சொல்கிறேன்னா, அவர் தான் வந்து ட்ரெண்டில் இருக்கார், நிறைய அந்த ட்ரெண்டிங் மியூசிக்கில் இருக்கார். ஸோ அந்த அனிருத்ன்றதுனா அதனால தான் நான் சொல்கிறேன். பட் அனிருத் செமையான ஒரு மியூசிக் கம்போசர், நான் அதை வந்து டினேயே பண்ணல. பட் அவர் ட்ரெண்டில் இருக்காருன்றதுனால அவர் பாடல்களை நான் வந்து எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ அது ஓகேவா? இப்போது அனிருத் பாடல்கள் எடுத்துக்கிட்டோன்னா மனசிலாயோ பாட்டு எடுத்துக்கோங்க. அந்த மனசிலாயோன்னு மெயின் லைன் வருதா, அப்புறம் நடுவில் ஒரே ஒரு வேர்ஸ் மட்டும்தான் வந்து வரும். அதுக்கப்புறம் திரும்பி மனசிலாயோ வச்சு முடிச்சிடுறாங்க பாட்டே. எல்லாமே ஒரு வேர்ஸ்லேயே தான் முடிஞ்சிருது பாட்டு. ஸோ அந்த 2 வேர்ஸ் வச்சு வர கலாச்சாரமே வந்து இப்போ கொஞ்சம் கம்மியாகிட்டே வருது. பாடல்கள் எல்லாம் சின்னதாகிட்டே வருது. பாட்டு வந்து சின்னதாகிறது ஒரு பிரச்சனையான்னு கேட்டால் பிரச்சனை கிடையாது தான். பாட்டு வந்து சின்னதாகவும் சொல்லலாம், பெருசாகவும் சொல்லலாம். அது வந்து ஒரு மியூசிக் டைரக்டரோட அந்த படம் ரிக்வயர் பண்ணுற அந்த அமௌண்ட்டு தான். பட் என்னென்னா, இந்த டியூரேஷன் கம்மியாக எல்லாம் அந்த ஹூக் லைன் பின்னாடி வந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகேவா? அதுதான் வந்து நான் சொல்ல வரேன். எல்லோரும் அந்த ஹூக் லைன், அந்த மெயின் லைன், அது வந்து அந்த ரீல்ஸ் டான்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி போகிறதுனால யாரும் இந்த சைடில் இருக்க பாடல்கள்லாம் அந்தளவுக்கு கேட்க மாட்டாங்க. பட் என்னென்னா, நிறைய பேருக்கு ஷான் ரால்டன் பிடிக்கும். ஓகேவா? ஷான் ரால்டன்ன்ற ஒரு ஆள் வந்து அவருக்கு வந்து ஹேட்டஸே இல்லாத ஒரு ஆள்னு நான் நம்புகிறேன். ஓகேவா? ஏன்னா ஷான் ரால்டன் அப்படின்னு சொன்னாலே நான் கேட்பேனே எல்லாரும். இப்போ ஒரு ஹாரிஸ் ஜெயராஜ் மாதிரின்னு வச்சுக்கோங்க, ஷான் ரால்டன் எல்லாருக்குமே ஷான் ரால்டன் பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு ஆள் ஷான் ரால்டன். ஸோ அவர் பாடல்களுமே வந்து எல்லாருக்குமே வந்து பிடிச்ச பாடல்கள். யாருமே வந்து அதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஷான் ரால்டன் பாட்டை சொல்லவே முடியாது. அவர் பாட்டு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும் கேட்குறதுக்கு. அவர் வாய்ஸ் சொல்லவே வேணாம், அதோட சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்க ஒரு ஆள் வந்து அவர் வந்து ஒரு மியூசிக் வந்து எல்லாருக்குமே கொடுக்குறாரு. அந்த மியூசிக் வந்து பார்த்தோன்னா அந்த பழைய இளையராஜா ஸ்டைல் மியூசிக் மாதிரியே எனக்கு லைட்டாக கேட்க ஆரம்பிச்சிது. நான் அந்த காதல் கனவே சொல்ல வந்தேன்ல, அதில் அந்த ஸ்டார்டிங் ப்ரீலூட் இருக்குது தெரியுமா, அந்த ப்ரீலூட் மியூசிக் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வரும். இப்போ இருக்க மோஸ்ட் ஆஃப் த பாட்டில் இந்த ப்ரீலூடுன்ற ஒரு போர்ஷனே வந்து யாரும் அந்தளவுக்கு வைக்க மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேர், நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லி கூட கேட்டிருக்கேன், பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும், நான் எதுக்கு தமிழ் பாட்டு நிறைய கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, தமிழ் பாட்டில் நடுவில் இந்த மியூசிக் நிறையா வரும்டா, அது எனக்கு பிடிக்காது, பாட்டே வராது, வெறும் மியூசிக்காக வரும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் அந்த ப்ரீலூடு. ஸோ அதை வந்து தமிழ் பாட்டில் அந்தளவு வைக்கவே மாட்டுறாங்க. இப்போ நீங்கள் மனசில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பீட் மாதிரி ஒன்று வரும், ஆனால் டக்குன்னு ஸ்டார்ட் ஆகிடும் பாட்டு எடுத்த உடனேவே. பட் நீங்கள் ஷான் ரால்டன் பாட்டில் முக்கால்வாசி எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீலூடுன்ற மேட்ரு வந்து பக்காவாக இருக்கும். இப்போ காதல் கனவேல பார்த்தீங்கன்னா அப்படின்னு ஒரு மியூசிக் வரும், அப்படின்னு சொல்லிட்டு இது அப்படியே அந்த பழைய ஃபீல் வந்து நம்மளுக்கு தரும்.
இதே மாதிரி அவரது வந்து நெருப்புடான்னு ஒரு விக்ரம் பிரபு படம் இருக்கும். அந்த படத்தில் ஆலங்கிலியேன்னு ஒரு பாட்டு இருக்கும். ஆலங்கிலியே ஆலங்கிலியே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டில் நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படியே எக்ஸாக்டாக இளையராஜா பாட்டு மாதிரியே இருக்கும். அந்த பாட்டு கேட்குறதுக்கு அந்த பழைய பாட்டு ஃபீல் வந்து நம்மளுக்கு அப்படியே சூப்பராக தெளிவாக வந்து கிடைக்கும் அந்த பாட்டில். அது இல்லாமல் இன்னொரு மெயின் மேட்ரு ஷான் ரால்டன் பண்ணுறது என்னதுன்னா, அவர் வந்து எடுக்கிற படங்கள் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரான படம் தான் எடுப்பார் அவர். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பவர் பாண்டி, அப்புறம் வந்து லவ்வரு, அப்புறம் லப்பர் பந்து. போன வருஷமே அவர் எக்கச்சக்கமான சூப்பர் படம் வந்திருக்கு. லப்பர் பந்து வந்தது, லவ்வர் வந்தது போன வருஷம். அந்த மாதிரி அவர் எடுக்கிற படம் எல்லாமே யூனிக் ஸ்கிரிப்டாக இருக்கும். முண்டாஸ்பட்டி, அப்புறம் வந்து ரகு தாத்தான்னு ஒரு கீர்த்தி சுரேஷ் படம் எடுத்துக்கிறார், அது கூட சூப்பராக இருக்கும். நான் வந்து மேக்ஸிமம் அந்த ஷான் ரால்டன் மியூசிக் பார்த்தாலே அந்த படத்துக்கு போகலான்னு நினச்சிருவேன். குட் நைட்டு, ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்கிரிப்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ நான் எடுக்கணுன்றதுக்காக அவரோட இன்டர்வியூஸ்லாம் நிறைய வந்து போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அதுலேயுமே எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிய வந்தது. ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவாக இருக்க போது. இப்போ நான் வந்து அந்த இளையராஜா மியூசிக் வந்து ஷான் ரால்டனோட மியூசிக்கில் எப்படி வந்து ரிசம்பிளன்ஸ் இருக்குது இவங்க 2 பேர் மியூசிக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். அது பற்றி நான் கொஞ்சம் சொல்லுவேன். பட் ஷான் ரால்டன் பற்றி, அவர் பாடல்களை பற்றி தான் இந்த வீடியோ வந்து நிறைய இருக்க போகுது. ஏன்னா எதனால் நான் அப்படி சொல்கிறேன்னா, நான் ஒரு இன்டர்வியூஸ் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ பார்க்க ஆரம்பித்தோன்னே எனக்கு இன்னும் இதை தாண்டி நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சிது. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு தோணுன ஐடியா இதுதான். இளையராஜா மியூசிக்கும் ஷான் ரால்டன் மியூசிக்லேயும் ஒரு ரிசம்பிளன்ஸ் இருக்குதுன்னு எனக்கு தோணுச்சு. அதை பற்றி நான் லைட்டாக பேசிடுவேன். அதுக்கப்புறம் மோஸ்ட்டாக ஷான் ரால்டன் பாட்டு பற்றி பேசுகிறதா தான் இந்த வீடியோ இருக்கும். சரியா? ஸோ அதனால் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த ரிசம்பிளன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்லாமேன்னு ஒரு கான்செப்ட் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ பார்ப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் அவங்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், நான் பெருசாக அந்த ஸ்கிரிப்ட் எழுதி அதை பேசுகிறது அந்த மாதிரி பண்ண மாட்டேன். நான் அப்படியே ஃப்ளோவில் வரதை அப்படியே பேசிகிட்டு இருப்பேன். அப்படியே பாட்டுனா பாடுவேன், அந்த மாதிரி தான் நான். ஸோ அதனால் எங்கே இந்த வீடியோ போகுதுன்னு எனக்கு தெரில. நானுமே வந்து உங்களோட சேர்ந்து புதுசாக ஒரு வியூவர் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரியா? அதனால் எங்கே இந்த வீடியோ போகுது, என்ன மாதிரி நான் கருத்துக்கள் சொல்ல வரேன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, நம்ம பார்ப்போம். ஸோ அதான் நான் இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு 2 பாயிண்ட்ஸ் வந்து வச்சுருக்கேன். இளையராஜா மியூசிக்கும் ஷான் ரால்டன் மியூசிக்கும் ரிசம்பிளன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு என்கிட்ட ஒரு 2 பாயிண்ட் இருக்குது. அதில் முதல் பாயிண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாரி நான் வந்து ஒரு பெரிய விஷயத்தை வந்து சொல்ல மறந்துட்டேன். நான் இந்த கான்செப்ட் அப்படி இப்படின்னு பேசிட்டேன்னா அதனால் ரொம்ப ஒரு பெரிய விஷயத்தை வந்து சொல்ல மறந்துட்டேன். சரி, ஓகே, இப்போ வந்து நம்ம சீரியஸாக பேச ஆரம்பிக்கலாம். சாரி, நான் வந்து நல்லா சீரியஸாக பேசிட்டு இருக்கும்போது இந்த விஷயத்தை மறந்துட்டேன். சரி, எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் டக்குன்னு வச்சிட்டேன். சரியா? சரி, இப்போ இந்த 2 ரிசம்பிளன்ஸ் வந்து என்னென்னா, ஒன்று வந்து அந்த ப்ரீலூட் மேட்டர், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஸ்டார்டிங்கில் வர மியூசிக்கு, அதுக்கப்புறம் 2வது வந்து லிரிக்ஸு. சரியா? இப்போ இந்த 2 விஷயத்தை பற்றி நம்ம கொஞ்சம் லைட்டாக டீப்பாக வந்து பார்ப்போம். இப்போ முதல் விஷயம் ப்ரீலூட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இளையராஜா மியூசிக்கில் வந்து அவருக்கு அந்த ப்ரீலூட் அப்புறம் அந்த இன்டர்லூட் வந்து ரொம்ப முக்கியம் அவர் மியூசிக்கில். ஏன்னா வந்து அது வந்து ஒரு தனி கதை பேசுகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். பட் அது நிறைய பேருக்கு அந்தளவுக்கு பிடிக்குமான்னு எனக்கு தெரில. ஆனால் இளையராஜா மியூசிக்கில் வந்து அந்த ப்ரீலூடும் சரி இன்டர்லூடு அந்த 2மே வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து ரெசனேட் ஆகும். அதாவது ஒரு டைம்லலாம் வந்து இளையராஜாவோட வெறும் அந்த ப்ரீலோடு இன்டர்லோடு மட்டுமே வச்சு ஒரு கான்சர்ட்லாம் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தாங்க. பட் என்ன ஒரு பிரச்சனைனா, இப்போ அவர் பாட்டு கேட்குற அளவுக்கு அவர் ப்ரீலோட் இன்டர்லோட் மட்டுமே கேட்குறதுக்கு ஆடியன்ஸ் வருவாங்களான்னு சொல்லிட்டு அந்த டைமில் தெரியல. ஸோ அதனால் அந்த ஐடியாவை அப்படியே ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் வந்து அந்த ப்ரீலோட் இன்டர்லோடோட மேட்ரு. இப்போது இதே மாதிரி இன்னொரு கதையும் இருக்குது. இப்போ இளையராஜா என்ன பண்ணுறாரு, இது எந்த டைரக்டர்னு சொல்லிட்டு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இப்போ இளையராஜா வந்து ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு, பாட்டெல்லாம் பண்ணி கொடுத்துட்டாரு. சரியா? இப்போ அந்த டைரக்டர் வந்து இளையராஜா கிட்ட படத்துக்கு அந்த ரீரெக்கார்டிங் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறார். ரீரெக்கார்டிங்னா தெரியாது உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு சீன் நம்ம பார்க்குறோன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து படம் ஃபுல்லாக வந்துட்டுருக்கும். அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லைனா ரொம்ப தெளிவாக வந்து தெரியும் நம்மளுக்கு இல்லைன்னு. ஆனால் அது இருந்ததுன்னா நம்ம பெருசாக அதை கண்டுக்கவே மாட்டோம். நான் நிறைய படத்தில் பார்த்துட்டு இருக்கும்போது சொல்லுவேன், இந்த மியூசிக் செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஸோ அதுதான் வந்து அந்த ரீரெக்கார்டிங் பண்ணுவாங்க. அப்படியே படத்தை ஓட விட்டுட்டு அவங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதோ அப்படியே வாசிப்பாங்க. அப்படி தான் அந்த ரீரெக்கார்டிங் வந்து ஆட் பண்ணுவாங்க. இதுதான் ரீரெக்கார்டிங். ஸோ அந்த டைரக்டர் வந்து என்ன பண்ணுறாரு, இளையராஜா கிட்டே போயிட்டு இந்த மாதிரி ரீரெக்கார்டிங் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இளையராஜாவுக்கு வந்து டைம் இல்லைன்ற காரணத்தினால இல்லை இப்போ டைம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அந்த டைரக்டர் வந்து என்ன கேட்குறாருன்னா, சரி ஓகே சார், நீங்கள் வந்து இந்த பாட்லேயே இந்த ப்ரீலோட் இன்டர்லோட்லாம் போட்டிருக்கீங்கல்ல, அதெல்லாம் எடுத்து நான் அப்படியே வந்து ரீரெக்கார்டிங்கில் போட்டு நான் அப்படியே பிஜிஎம் செட் பண்ணிடுறேன், ஓகேவான்னு சொன்னோன்னே இளையராஜா வந்து சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படி வந்து போட்டு யாருமே அதை நோட்டீஸே பண்ணல. அந்த பாட்டில் இருக்க அந்த ப்ரீலூடு இன்டர்லூடு தான் வந்து இங்கே பேக்ரவுண்டாக வருது, பேக்ரவுண்ட் மியூசிக்கில் வருதுன்னு யாருமே நோட்டீஸ் பண்ணல. அதுக்கப்புறம் அந்த படம் நல்லா ஓடி ஏதோ அவார்டெலாம் கிடச்சிதுன்னு சொன்னாங்க. நான் அந்த படம் எனக்கு சரியாக என்னன்னு ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து அந்த டைரக்டர் திரும்பி இளையராஜா போய் மீட் பண்ணும்போது அவர் ஒத்துக்கவே இல்லையா மீட் பண்ணுறதுக்கு. என்னன்னு கேட்டால், நான் அப்படி தான் சொல்லுவேன், நீ அதுக்குன்னு எடுத்து போடுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு இளையராஜா.
ஸோ அதனால் அவருக்கு அது எந்த அளவுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த ப்ரீலோட் இன்டர்லோடு வந்து ஒரு படம் ஃபுல்லாக பிஜிஎம்மாக அதையே வந்து எடுத்து போடலாம் அப்படின்ற அளவுக்கு இருக்காது. சரியா? அது வந்து ஒரு செம பெரிய மேட்ரு. இதெல்லாம் வந்து ரஹ்மான் நிறையா பண்ணுவார். அவர் பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டில் இருக்க இதையே எடுத்து பிஜிஎம்மாக போடுவார். அது ஒரு வேறு மாதிரி ஒரு இது. அதே மாதிரி ஹாரிஸும் வந்து அதே தான் பண்ணுவார். இப்போ அயன் படத்தில் அந்த பிஜிஎம் வரும் தெரியுமா, ரன் டன் டன் 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 டடன் 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 டடன். இது என்ன பாட்டு? இது வந்து பளபளக்கிற பகலா நீ, அந்த பாட்டோட அப்படியே மியூசிக் எடுத்து எதனா ஒரு பரபரப்பான சீனுக்கு இதை வந்து போட்டுருவார். அதுக்குன்னு அவங்க பிஜிஎம்மே போட மாட்டாங்கன்னு சொல்ல, பட் அவங்களோட பாட்டையே எடுத்து அந்த ப்ரீலூடாக வைக்கிறது அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதுவுமே ஒரு பாயிண்ட். இதை பற்றி வேறு ஒரு வீடியோவில் நான் வந்து தெளிவாக நிறைய சொல்கிறேன். இதுக்கும் எனக்கு நிறைய மேட்டர்கள் இருக்குது இதில் சொல்கிறதுக்கு. நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். சரி, இப்போ நம்ம இந்த மேட்டருக்கு வருவோம். இந்த அளவுக்கு இளையராஜாவோட அந்த ப்ரீலோடு இன்டர்லோடு வந்து ரொம்பவே முக்கியமாக இருந்துச்சு அந்த டைமில். ஏன்னா அது இல்லாமல் அவர் என்ன சொல்லுவார்னா, அந்த பாட்டில் வர அந்த ப்ரீலோடு இன்டர்லோடு மியூசிக் வந்து அவருக்குமே வந்து கேட்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் வந்து இளையராஜா சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ இருக்க காலகட்டங்களில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறையவே அந்த ப்ரீலோட் மியூசிக் இன்டர்லோட் மியூசிக்லாம் வரதில்லை. ஒரு டைமில் அது பயங்கரமாக ஃபேமஸாக இருந்ததே வந்து ஹாரிஸ்னால தான். ஹாரிஸோட அந்த ப்ரீலோடு இன்டர்லூட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மட்டுமே தனியாக எடுத்து வச்சு ஒரு பெரிய இதுவே பண்ணலாம். அந்தளவுக்கு வந்து ஹாரிஸுக்கு அந்த ப்ரீலோடு இன்டர்லூட்டில் இருக்கிற அந்த இன்வால்மெண்ட் வந்து ரொம்ப அதிகம். ஹாரிஸ் மியூசிக்கில் அது எக்கச்சக்கமாக இருக்கும். இப்போ மஞ்சள் வெயில்லாம் எடுத்துக்கிட்டோன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு மியூசிக் வரும், அதெல்லாம் வந்து வெயிட்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த நடுவில் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஹாரிஸோட மியூசிக்கில். ஸோ அந்த நடுவில் இருக்க மியூசிக், ஸ்டார்டிங்கில் இருக்க மியூசிக், இதெல்லாம் ஹாரிஸோட இதில் வந்து பயங்கரமாக இருக்கும். இதே மாதிரி தான் அந்த இதுவுமே வந்து அந்த பார்த்த முதல் நாள் பாட்டில் வந்து ஸ்டார்டிங்கில் வர மியூசிக். இதெல்லாம் வச்சு தனியாகவே ஒரு வீடியோவே போடலாம். நான் அதுக்கும் ஐடியா வச்சுருக்கேன். நான் எல்லாத்தையும் அதில் பேசுகிறேன். ஸோ இந்த இன்வால்வ்மெண்ட் வந்து ஹாரிஸ் கிட்ட நிறையவே இருந்துச்சு. ஆனால் இது வந்து எனக்கு இளையராஜாவோட ரிசம்பிளன்ஸ் கொடுத்ததானா கொடுக்கல. ஏன்னா ஹாரிஸோட ஸ்டைல் வந்து யூனிக்காக இருந்துச்சு, அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு. எதுக்கு எனக்கு ஷான் ரால்டனோட அந்த ரிசம்பிளன்ஸ் இருக்குன்னா, மேபி ஷான் ரால்டனோட நான் இன்டர்வியூஸ்லாம் பார்த்தேன்னு சொன்னல. ஸோ அதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே இந்த 6 வயசுலேருந்தே அவர் பாடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய அந்த கர்நாடிக் மியூசிக்லாம் வந்து கற்றுக்கிட்டு இருந்திருக்காரு. அவரோட அந்த மியூசிக்கில் வந்து EDM அந்த அளவுக்கு இருக்காது. மோஸ்ட்டாக அந்த கர்நாடிக் ஃபீல்ட்லேயே தான் அவரோட மியூசிக் வந்து கொண்டு போவாங்க. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, லப்பர் பந்து படத்தில் ஆசை உறவேன்னு ஒரு பாட்டு இருக்கும். ஒரவே ஆசை உறவே பிரிஞ்சாலும் நினப்புல நீ தாண்டி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். இதெல்லாம் வந்து அந்த ஸ்டார்டிங்கில் அப்படின்னு ஒரு மியூசிக் வரும். இதெல்லாமே வந்து நம்மளுக்கு அந்த ஃபோக்கு, அந்த ஒரு கர்நாடிக் மியூசிக் ஃபீல் தரும். ஸோ அந்த மாதிரி வந்து அவர் பியோசிவ் பண்ணி வந்ததுனால என்னன்னு தெரில, அவரோட அந்த ப்ரீலூடு நிறைய இளையராஜா ஸ்டைல் ப்ரீலூட் மாதிரியே இருக்கும். நான் ஸ்டார்டிங்கில் அந்த ஆலங்கிலியை பாட்டு சொன்னேன்ல, அதோட ஸ்டார்டிங் மியூசிக்லாம் வந்துட்டு சூப்பராக இருக்கும் கேட்குறதுக்கு. ஆலங்கிலியே வா வெளியே அப்படின்னு ஒரு மியூசிக் வரும். ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய மியூசிக் வந்துட்டு தான் இந்த லைனே வரும். அந்த பாட்டு தயவுசெய்து கேட்கலன்னா கேட்டு பாருங்கள். அது வந்து ஒரு செம்ம பியூட்டிஃபுல்லான சாங். அது நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் அதுதான் வந்து சொல்ல வரேன். இப்போ ஷான் ரால்டன் மியூசிக் வந்து நம்மளை ரொம்ப ரசிக்கிறோம், ரொம்ப நல்லா இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் எல்லாருமே. தேன் சுடரை பாட்டெலாம் அவ்வளோ கொண்டாடி இருக்கோம் நம்ம. அதுக்கெலாம் எனக்கு ஒரு பெரிய கதையே இருக்குது, நான் சொல்கிறேன். ஸோ இப்போ அந்த மியூசிக் வந்து நம்மளுக்கு பிடிக்குது, நம்மளே அறியாமல் நம்ம வந்து லைட்டாக அந்த பழைய ஃபேஷனில் இருக்க மியூசிக் வந்து கேட்க ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் தெரிஞ்சுது. அதை வந்து ஷான் ரால்டன் வந்து பண்ணுறாரு. அவர் மியூசிக் வந்து இப்போ இருக்கிற அந்த EDM அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் ரொம்ப ஆத்தென்டிக்காக ரா வாய்ஸ் வச்சு அவர் ஒரு மியூசிக் ஒன்று பண்ணுறாரு. அது வந்து எல்லாருக்கும் ரசிக்கிற மாதிரி இருக்குது, எல்லாருமே கேட்டு என்ஜாய் பண்ணுறாங்க அந்த பாட்டை. ஸோ அது எனக்கு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இவர் அப்படியே நைஸாக அப்படியே இளையராஜாவோட ஃபீல் அப்படியே உள்ளே கொண்டு வந்து எல்லாருக்கும் நுழைச்சிட்றாரா. இப்போ எல்லாருமே அந்த திங்குன்னு வைப் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கிறது இல்லை, அந்த ஹூக் லைனுக்காக மட்டுமே பாட்டு கேட்குற கலாச்சாரம் அப்படியே லைட்டாக மாறி ஷான் ரால்டன் சைடு வரும்போது ஒரு மாதிரி நல்லா இருக்குது. எல்லாருமே கேட்டு எல்லாருமே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்லையே, நல்ல மியூசிக்கையும் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, நல்லா பாட்டு போடுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நல்ல ஃபீல் வந்து கிடைக்குது. ஸோ அதனால் அது வந்து ஒரு மெயின் மேட்டர் ஷான் ரால்டன் மியூசிக்கில். அந்த ப்ரீலூட் வந்து ரொம்பவே வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வெண்பனி மலரே பாட்டு இருக்குல்ல, வெண்பனி மலரே பாட்டெல்லாம் வந்து நான்
அது வந்து எப்படி சொல்கிறது, அந்த பாட்டு இல்லைனா என்னால் இருக்க முடியாதுன்ற அளவுக்குலாம் நான் ஒரு டைமில் வந்து பயங்கரமாக வந்து இருந்திருக்கேன். நான் இப்போது அப்படி தான் இருக்கேன். ஸோ அந்த பாட்டுலாம் எல்லாருக்குமே வெண்பனி மலரே பாட்டு பிடிக்கும். அந்த பாட்டோட ப்ரீலோட் நீங்கள் எடுத்து பாருங்கள். அந்த ப்ரீலோடு மட்டுமே ஒரு 30-35 செகண்டுக்கு வரும். வெண்பனி மலரே உன் வாசம் உயிரில் புது சுவாசம் தருதே உன் இரு விழியால் அப்படின்னு பாட்டு ஸ்டார்ட் ஆகுது. இப்போது ஸ்டார்டிங்கில் அந்த மியூசிக் வந்து நான் உங்களுக்கு அப்படியே பாடியே காட்டினல, எவ்வளோ பெருசாக இருந்துச்சு அந்த மியூசிக். ஆனால் நம்ம அந்த பாட்டு கேட்கும் போது இதை நம்ம ஃபீலே பண்ண மாட்டோம். என்னடா அது மியூசிக் எவ்வளோ நேரம் வருது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஃபீலிங்கே வராது. அதே மாதிரி அந்த நடுவில் வந்து பார்த்திங்கன்னா தரரர 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 தரரா 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 தரத்தா தரரா தரத்தா தரரர தரத்தா தரரா தரரர தேடிய கனவுகள் எல்லாம் தேடியே வருகிறதே, தேகத்தின் சுருக்கங்கள் எல்லாம் சிரிக்கின்றதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடுவில் இருக்க ஒரு ப்ரீலோடு வந்து நடுவில் இருக்க அந்த இன்டர்லோடு வந்து அதுவுமே ரொம்ப பெருசாக இருக்குது. இதை நம்ம யாருமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதோ ஃபீல் பண்ணுறதோ நான் கேட்கவே இல்லை. எல்லாருமே என்ஜாய் பண்ணி தான் கேட்குறாங்க. அப்போ எல்லாருக்குமே அந்த கேட்குற பக்குவம் இருக்குது. கொடுக்குற அந்த மியூசிக் டைரக்டர் நல்லா கொடுத்தாங்கன்னா எல்லாருமே கேட்பாங்கன்ற ஒரு ஃபீல் வந்து எனக்கு ஷான் ரால்டனோட அந்த மியூசிக்கில் வந்து எனக்கு வந்து நல்லாவே புரிஞ்சுது. அப்போ வந்து இவர் நல்ல ஒரு மியூசிக் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சதுனால தான் அந்த இளையராஜாவோட கம்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து வந்தது. பாரு, அப்போ இளையராஜாவுமே அந்த ப்ரீலோட் இன்டர்லோட் நிறைய கொடுக்குறாரு, ஷான் ரால்டனும் அந்த ப்ரீலோட் இன்டர்லோட் நிறைய தராரு. அந்த ரிசம்பிளன்ஸ் வந்து எனக்கு நல்லா தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது நான் சொன்னது வந்து லைன்ஸ். ஸோ ஷான் ரால்டன் பாட்டு எல்லாமே வந்து ப்ராப்பரான வரிகள் கொண்ட ஒரு பாடலாக தான் இருக்கும். நான் வந்து ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு ஃபேக்ட் சொல்கிறேன். பாட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு ஃபேக்ட் சொல்கிறேன். பாட்டில் இருக்க வரிகள் வந்து நல்லா இருந்துச்சுன்னா எல்லா பாட்டுமே நல்லா தான் இருக்கும். இது வந்து எந்த பாட்டோன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ ஹிட் ஆகிற பாட்டு எல்லாமே வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்துட்டோன்னா லைன்ஸ் யாருமே பார்க்குறதே இல்லை. ரைம் ஸ்கீம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறோம். சரியா? அதனால் என்ன ஆகுதுன்னா நிறைய பாட்டு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே வந்தது. ரொம்ப சில பாட்டு வந்து சூப்பராக இருக்குன்னு இருந்தாலும் அதெல்லாம் அந்த மொமெண்ட்டோட தாண்ட மாட்டேங்குது. சரி, அந்த டைம்லேயுமே இந்த மாதிரி வச்சுலாம் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா மாமா டவுசரை வந்துச்சு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டெலாம் வந்து செம்ம காமெடியாக இருக்கும். ஓகேவா? பட் என்னன்னா அது வந்து அந்த கதையோடு வந்தது. அந்த லிரிக்ஸே வந்து சம்மந்தமே இல்லைனாலும் அந்த சிச்சுவேஷனுக்கு அந்த மாமா டவுசர் கலந்துச்ச பாட்டு அந்த சூதுகமில் வரும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ என்னன்னா அது வெறும் ரைமிங்காக சும்மா எல்லாருமே ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கணும், அந்த பாட்டை மண்டையில் ஏற்றிடணுன்றதுக்காக சும்மா ஏதோ லிரிக்ஸ் எழுதணுன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் என்னன்னா இந்த ஷான் ரால்டன் மியூசிக்கில் வந்து அந்த மாதிரி ஏனோ தானோ லிரிக் இருக்க பாடலே வந்து இருக்காது மோஸ்ட்டாக. இப்போது அந்த நான் சொன்னல பாட்டில் வந்து லிரிக்ஸ் நல்லா இருந்துச்சுனாலே போதும், அந்த பாட்டு வந்து நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்டுக்கு வந்துடும். ஈவந்தோ நம்ம அதை திரும்பி போய் கேட்கலனாலும் ஒரு 3-4 வருஷம் கழித்து திரும்பி அந்த பாட்டு நம்மளுக்கு ஞாபகம் வர சான்ஸ் இருக்குது. சரியா? இப்போ கண்ணாபின்னு லிரிக்ஸ் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிராகன் படம் வந்தது. இந்த டிராகன் படத்தில் வந்து அது ஒரு எனக்கு சுத்தமாக பிடிக்கல அந்த பாட்டு. அந்த பாட்டு பேர் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ஏதோ ஸ்டார்டிங்கில் ஒரு பாட்டு அனிருத் பாடின பாட்டு ஒன்று வந்தது, விக்னேஷ் சிவன் லிரிக்ஸ் எழுதி. அது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல அந்த பாட்டு டிராகன் படத்தில். அது வா ஃபயருமா அப்படின்னு ஏதோ ஒரு லிரிக்ஸ், அது எனக்கு நல்லாவே இல்லை, எனக்கு சுத்தமாக பிடிக்கல அந்த லிரிக்ஸு. ஸோ அந்த லிரிக்ஸ்லாம் வந்து இப்போ நான் கேட்கும் போது எனக்கு பிடிக்கல, வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் அந்த பாட்டே. இப்போ அடுத்து செகண்ட் சிங்கிள் வந்து சித் ஸ்ரீராம் பாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்தது. எனக்கு வந்து நான் முன்னாடியே நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், எனக்கு சித் வந்து ரொம்ப பிடிக்கும், இல்லைனா ரொம்ப பிடிக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் சரி வெயிட் பண்ணி கேட்போம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதுவும் சேம் விக்னேஷ் சிவன் லிரிக்ஸ் நிறைய சொன்னானுங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன். பட் அந்த செகண்ட் சாங் வந்து கேட்கும் போது அந்த செகண்ட் சாங் வந்து நல்லா இருந்துச்சு கேட்குறதுக்கு. ஏன்னா அதில் லிரிக்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இது வந்து எப்படி சொல்கிறது, இப்போ நான் திரும்பி அந்த பாட்டை போய் கேட்குறேன் அப்படின்னா இல்லை, நான் அடிக்ட் ஆகிட்டேன் அந்த பாட்டுக்குன்னா இல்லை. பட் என்னன்னா அந்த பாட்டு வரும்போது நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, பரவாயில்ல நல்லா இருக்கேன் இந்த பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறோம்ல,
அதை வந்து பண்ண வைக்கிறதுக்கு ஒரு பாட்டில் லிரிக்ஸ் ப்ராப்பராக இருந்தாலே போதும், ஈஸியாக நம்ம வாயிலேருந்து பாட்டு நல்லா இருக்கே அப்படின்னு வந்துடும். இப்படி வந்து பாட்டு நிறைய வர ஆரம்பித்தாலே திரும்பி பழைய இருக்கிற அந்த மியூசிக் வந்து ஈஸியாக வந்துடும். பட் இப்போ என்ன மேட்ரு ஆயிடுச்சுன்னா, எல்லாருமே அந்த ஹூக் லைனு அப்புறம் அந்த ட்ரெண்டு சீக்கிரமாக பாட்டு மண்டையில் ஏறினுன்றதுக்காக கண்ட லிரிக்ஸை போட்டு பாட்டு பண்ணிடுறாங்க. நம்ம அந்த டைமுக்கு அதை கேட்டு ஜாலியாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கடந்து போயிடுறோம். அந்த பாட்டுக்கான நிலை நிற்கிற அந்த இதுவே வந்து இல்லை. ஸோ அதுதான், பாட்டில் லிரிக்ஸ் ப்ராப்பராக இருந்தாலே போதும், நம்மளே ஈஸியாக பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம வாயிலேருந்தே சொல்லிடுவோம். சரியா? இப்போது கோட்டு படத்தில் இந்த மட்டைன்னு ஒரு பாட்டு வந்துச்சு, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. விசில் போடு வந்துச்சு, அது ஏதோ தேட்டரில் வேறு ரீமிக்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று போட்டு ஏதோ ஓகேன்னு இருந்துச்சு. பட் நான் திரும்பி போய் கேட்பேனா கேட்க மாட்டேன். பட் அந்த படத்தில் நடுவில் பவதாரணி பாடின ஒரு பாட்டு இருக்குல்ல, சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதோ, அந்த பாட்டு இருக்குல்ல, இந்த பாட்டு வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு என்ன ஆயிடுச்சு, பிடிச்சிருந்துச்சு, நான் அந்த டைமில் கேட்கல. பட் ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு, நான் போய் கேட்டு ரொம்ப பயங்கரமாக கேட்டிருந்தேன் அந்த பாட்டை. ஓகேவா? இதைத்தான் நான் சொல்ல வரேன். அந்த பாட்டில் லிரிக்ஸ் ப்ராப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு கேட்குறதுக்கு லிரிக்ஸு. சரியா? அதுதான் வந்து மேட்ரு. பாட்டில் லிரிக்ஸ் வந்து நல்லா இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை, எல்லா பாட்டுமே வந்து நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு. லிரிக்ஸை ப்ராப்பராக எழுதினாலே போதும். சரியா? சரி, ஓகே, நான் சுற்றி எங்கெங்கேயோ போயிட்டேன். இப்போ ஷான் ரால்டனோட இதுக்கு வரும். ஷான் ரால்டன் பாட்டில் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் வந்து ஓரளவுக்கு மீனிங்ஃபுல்லாக இருக்கும், இல்லைன்னா நல்ல லிரிக்ஸ் தான் இருக்கும். சும்மா கண்ணாபினால் எழுதுகிற லிரிக்ஸ் வந்து அவர் பாட்டில் எப்போவுமே இருக்காது. அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு நாங்காலி பாட்டு இருக்குல்ல, நாங்காலி நாங்காலி மொத்தமாக சேர்த்து, அதில் லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா, பால்கனி காற்றுல வாசம்தான் கூடுது, ஓ மோகனு லைஃபில் நைட்டிங்கேல் பாடுது, ஓ கனவிலும் நினைக்கல வாழ்க்கத்தான் மாறுது, ஓ கைப்பிடி இடுக்கல காதலும் ஏறுது, நாங்காலி நாங்காலி மொத்தமாக சேர்த்து இப்போ நாங்காலி. இந்த லிரிக்ஸ் இருக்குல்ல, நான் விட்டா பாட்டே இருப்பேன், அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும், நல்லாயிருக்கும். இப்போ இந்த லிரிக்ஸ் இருக்குல்ல, இந்த லிரிக்ஸ் வந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாலாம் இல்லை, இதில் ரொம்ப நார்மலான வேர்ட்ஸ் வச்சு தான் லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க. பட் இதுக்கு ஷான் ரால்டன் வந்து ஒரு இன்டர்வியூவில் என்ன சொன்னார்னா, அந்த கதைக்கு இந்த பாட்டு பொருந்துச்சான்னு நான் பார்த்தேன். ஸோ அந்த லிரிக்ஸுக்கும் அந்த கதைக்கும் நல்லா செட் ஆச்சு, அந்த சிச்சுவேஷனுக்கு அந்த பாட்டு நல்லாவே உக்காந்துச்சு. ஸோ அதனால் நான் மியூசிக் பண்ணேன் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டார். நான் இதே தான் வந்து மாமா டவுசர் கலடிச்சு பாட்டுக்கும் சொன்னேன். அந்த பாட்டு அந்த படத்தில் அந்த சிச்சுவேஷனுக்கு அது ஒரு குவர்க்கியான ஒரு சிச்சுவேஷன். ஸோ அதுக்கு அந்த மாதிரி பாட்டு எடுத்துகிட்டு போய் அங்கே வைக்கும் போது சூப்பராக செட் ஆச்சு அந்த பாட்டு. இதே தான் நாங்காலி பாட்டுக்கும். ஓகேவா? நாங்காலி பாட்டில் அந்த சிச்சுவேஷன் அதே மாதிரி இருக்கும். ஸோ அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாட்டு கரெக்டாக போய் உக்காந்துருச்சு. ஸோ அதனால் நம்மளுக்கு கேட்குறதுக்கு சூப்பராக இருக்குது அந்த பாட்டு. சரியா? அதே மாதிரி லிரிக்ஸ் நல்லா இல்லைனாலும் சில பாடல்கள் வந்து கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு பாடல் வந்து நாங்காலி பாட்டு. அதே மாதிரி அந்த பாட்டு நடுவில் வேனல் காத்தீரந்தான் தரரரர நீயும் வந்த நேரம்தான் அப்படின்னு ஒன்று வரும். அது ரொம்ப செம்மையாக இருக்கும் அந்த மேட்ரு. இப்போ அடுத்ததுல என்ன வரும், வேனல் காத்தீரந்தான் நீயும் வந்த நேரம்தான். அது எவ்வளோ நல்லா இருக்குது கேட்குறதுக்கு நம்மளுக்கு. லிரிக்ஸ் நீங்கள் எடுத்து பாருங்க. அடுத்த லைன் வந்து நீங்கள் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மௌனம் கூட ராகம்தான் காதல் பேசத்தான் ஆறி போன டீலும் ஸ்டோரி 100 பூக்குதே சாலையோர டிராஃபிக்கும் ராஜ சாங்கு கேட்குதே வாழ தோணுதே பால்கனி காத்துல வாசந்தான் கூடுது, ஓ அப்படின்னு வருது. இதில் நல்லா பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது லிரிக்ஸு, ஆனால் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்குது, பாட்டுமே கேட்க நல்லா இருக்குது இதில். புரியுதா? ஸோ இதுதான் வந்து ஷான் ரால்டன் சொன்னது. இதுதான் அந்த சிச்சுவேஷனுக்கு இந்த பாட்டு எடுத்து வச்சு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, நான் மியூசிக் பண்ணேன் அப்படின்னு தான் அவர் சொல்கிறாரு. ஸோ சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்துச்சா, லிரிக்ஸ் எழுதுறது தப்பே கிடையாது. பட் சம்மந்தமே இல்லாமல் லிரிக்ஸ் வந்து சம்மந்தமே இல்லாத சிச்சுவேஷனுக்கு எழுதுறது தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு யோசிக்கும் போது. இது வந்து ஒரு இன்னொரு ரிசம்பிளன்ஸ் ஷான் ரால்டனோட அந்த மியூசிக் வந்து இளையராஜாவோட இது மாதிரி இருக்குது. ஏன்னா இளையராஜாவோட வரிகள் அந்த டைமில் இப்படி வரிகள் எழுத மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் எழுதுகிற வரிகள்லாம் ப்ராப்பராக இருக்கும். ஸோ ஷான் ரால்டனுமே வந்து அந்த ப்ராப்பரான லிரிக்ஸை தான் வந்து கொண்டு வராரு உள்ள. ஸோ அவர் வந்து ஒரு புதுசாக ஒரு மியூசிக் ஒன்று தராருல, அது வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், யாருமே அந்த மியூசிக்லாம் கேட்கறதில்ல. பட் இப்போ அதை கேட்கும் போது எல்லாருமே என்ஜாய் பண்ணுறாங்க அந்த மியூசிக்கை, எல்லாருமே நல்லா இருக்குது சொல்கிறாங்க. ஸோ அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து அந்த ரிசம்பிளன்ஸ் வந்து எனக்கு நிறைய தெரிஞ்சதுக்கு காரணம். இது ஒரு 2 விஷயங்கள்.
பட் என்னென்னா நான் இந்த இன்டர்வியூஸ் வந்து நிறைய பார்க்க எனக்கு வந்து ஷான் ரால்டன் மேலே இருந்து அந்த பெர்ஸ்பெக்டிவே நிறைய சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஜென்ரலாக ஷான் ரால்டன் பற்றி எனக்கு தோன்றதாக சொல்கிறேன். ஏன்னா எனக்கு ஷான் ரால்டன் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு மியூசிக் டைரக்டர். நான் தான் சொன்ன மாதிரி யாருக்கு தான் ஷான் ரால்டன் பிடிக்காது, அந்த மாதிரி ஒரு ஆள் தான் அவர். ரொம்ப ஒரு நல்ல மியூசிக் டெலிவர் பண்ணுற ஒரு நல்ல ஒரு பர்சன் வந்து ஷான் ரால்டன். ஸோ அவரோட மியூசிக் பற்றி கொஞ்சம் நிறைய பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம். அதுக்காக வந்து நான் அப்படியே ஃப்ளோவில் வர்றதெல்லாம் வந்து உங்ககிட்ட பேசுகிறேன், சரியா? ஸோ இப்போ ஜென்ரலாக பேசலாம். ஷான் ரால்டன் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு வந்து மிகவும் பிடித்த ஒரு மியூசிக் டைரக்டர். ஸோ அவரோட ஒரு 3 மெயினான ஆல்பம் வந்து நான் எடுத்திருக்கேன். நான் எல்லா பாட்டை பற்றியும் தான் பேச போகிறேன். பட் வந்து இந்த ஆல்பம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஆல்பம், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு 3 ஆல்பம் எடுத்திருக்கேன். முதல் ஆல்பம் பவர் பாண்டி. அது வந்து என்னால் என் லைஃப்லேருந்து பவர் பாண்டி எடுக்கவே முடியாது. பவர் பாண்டி ஆல்பமை அது இருந்தாலே எனக்கு போதும், அந்த மாதிரி இருக்கும். அது வந்து பவர் பாண்டி. ரெண்டாவது வந்து லவ்வர் ஆல்பம். ஸோ 3வது ஆல்பம் வந்து பார்த்திங்கன்னா மெஹந்தி சர்க்கஸ். ஓகேவா? ஸோ இதை பற்றி நம்ம எல்லா பாட்டை பற்றியும் ரொம்ப நேரம் பேச முடியுமா தெரில. அப்படியே போக கொஞ்சமாக அப்படியே பேசிட்டு அப்படியே போவோம், சரியா? சரி, இப்போ நம்ம வந்து பவர் பாண்டி தூக்கி கொஞ்சம் லாஸ்ட்டில் வச்சுக்கலாம். ஏன்னா அதை பற்றி நான் பேச ஆரம்பிச்சேன்னா போயிட்டே இருக்கும். லாஸ்ட்டில் வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து மெஹந்தி சர்க்கஸ் வரும். ஸோ மெஹந்தி சர்க்கஸ் வந்து எப்படின்னா, ஷான் ரால்டன் வந்து ஒரு 1 இயர் கேப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து மெஹந்தி சர்க்கஸ் வந்து பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். ஸோ அவர் எப்படி மெஹந்தி சர்க்கஸ் வந்து அவ்வளோ சூப்பராக பாட்டு பண்ணாருன்னு எனக்கு தெரில. ஏன்னா அதில் இருக்க எல்லா பாட்டுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் மெஹந்தி சர்க்கஸ் பாட்டெலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா பாட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் வந்து வெள்ளாட்டு பல்லழகின்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் கேட்குறதுக்கு. வெள்ளாட்டு பல்லழகி வெள்ளைக்கட்டி கண்ணழகி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும். பட் செமையாக இருக்கும் அந்த பாட்டு. இது வந்து ஷான் ரால்டனே தான் பாடியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஷான் ரால்டனோட வாய்ஸ் ஒரு மேட்ரு ஒன்று இருக்குல்ல, அதை நான் போக சொல்கிறேன். அது ரொம்ப செமையான ஒரு மேட்ரு ஷான் ரால்டன் வாய்ஸில். ஸோ வெள்ளாட்டு பல்லழகி சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அதில் அதே மாதிரி எனக்கு இன்னொரு பாட்டு ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா வெயில் மழையேன்னு ஒரு பாட்டு இருக்கும். அதில் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஷான் ரால்டனோட அந்த மியூசிக்கில் இருக்க ஷான் ரால்டன் பாட்டில் இருக்க அந்த லிரிக்ஸ் இருக்குல்ல, அந்த லிரிக்ஸோட இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு. அதில் ஒன்று தான் வந்து அந்த வெயில் மழையே. பாருங்கள், வெயில் மழையே இது ரெண்டுத்த அந்த ஆக்சிமோரான்னு சொல்லுவாங்கள்ல, அது அந்த வெயில் மழையே அதுலேயே வந்து வருது. ஸோ அந்த பாட்டோட லிரிக்ஸ் வேணால் நோட் பண்ணி பாருங்கள், அது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த லிரிக்ஸு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த படத்தில் ஃபேமஸாக நிறைய பாடல்கள் இருக்குது. ஸோ நீங்கள் யாரும் மெஹந்தி சர்க்கஸில் இருக்க பாட்டெலாம் கேட்டு பார்க்கலன்னா கேட்டு பாருங்கள். என் தலைவன் விஜயதாஸ் வேறு அதில் வந்து ஒரு பாட்டு பாடியிருப்பாப்புல, அது ரொம்ப செம்மையாக இருக்கும் கேட்குறதுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மெஹந்தி சர்க்கஸ் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஆல்பம். அதை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய இருக்குது. நான் அப்படியே லைட்டாக டச் பண்ணிட்டு போகிறேன். ஸோ நிறைய சொல்லணுன்னு இருக்குது எனக்கும் தான். பட்டு நான் இன்னும் நிறைய பாடல்கள் இருக்குது, நிறைய பேசணும் நம்ம. அதனால் நான் இதை இப்படியே வச்சுட்டு போகிறேன். ஸோ மெஹந்தி சர்க்கஸ் வந்து நீங்கள் கேட்டு பாருங்கள். எல்லா பாட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லவ்வர். ஸோ 2024 வந்து லவ்வர் படம் வந்ததுன்னு நினைக்கிறேன். நான் அந்த படத்தை பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு எதுவும் ரொம்ப போர் அடிக்க மாதிரி இருந்துச்சுன்னு வச்சிட்டேன். நான் இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு வந்து லவ்வர் படம் கண்டிப்பாக பார்த்துருவேன். எனக்கு ஏதோ அந்த படம் பார்க்கணும் போல் இருக்குது. ஸோ அதை நான் இன்னும் சரியாக பார்க்கல. நான் கண்டிப்பாக வந்து இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு பார்த்துருவேன் அந்த படத்தை. நான் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ லவ்வர் படத்தில் வந்து பாடல்கள் ஒரு பெரிய பங்கு வந்து அந்த படத்தில் வந்து இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா எனக்கு அந்த ஆல்பமாக ரிலீஸ் ஆகும்போது எனக்கு அந்த ஆல்பம் ரொம்ப ஃபேசினேட் பண்ணி ரொம்ப பயங்கரமாக கேட்டிருந்தேன் அந்த ஆல்பம். நான் இப்போ வரைக்குமே அதில் இருக்க பாட்டு எல்லாமே திரும்பி கேட்பேன். ஃபஸ்ட்டு அதில் வந்து ஆப்பிள் கிரம்பிள்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு சித்தார்த் வந்து பாடியிருப்பார் அந்த பாட்டை. ஸோ அந்த பாட்டோட ஃபீல் வந்து எப்படி இருக்குன்னா, அது வந்து நம்மளோட தமிழ் மியூசிக் மாதிரியே இருக்காது ஆப்பிள் கிரம்பிள்ன்ற பாட்டு. நீங்கள் வேணால் அந்த ஆப்பிள் கிரம்பிள் பாட்டு யாரும் கேட்கலன்னா கேட்டு பாருங்கள். அந்த பாட்டோட ஃபீலே வந்து நம்ம ஊர் பாட்டு மாதிரியே இருக்காது. அது ஒரு இப்போது வெஸ்டர்ன்லலாம் வந்து பண்ணுவாங்களே பாட்டு. ஸோ அந்த ஃபீல் வந்து ஆப்பிள் கிரம்பிள் பாட்டில் இருக்கும். அந்த பாட்டோட லிரிக்ஸும் சரி, அது ஒரு மாதிரி லைட்டாக அந்த ஜாஸ் ஃபீல் தரும். பொன் மாலை வெண்போதை கொல்லாதே அப்படின்னு வரும். சித்தார்த் பாடிய விதமும் அதில் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஆப்பிள் கிரம்பிள் கேட்கலன்னா கேட்டு பாருங்கள். அது ஒரு மாதிரி நல்லா லைட்டாக ஒரு கோக்கியாக, ஆனால் ஒரு ஜாஸ் கலந்து ஒரு ஸ்லோவான ஒரு மெலோடி மாதிரி அது கேட்கும். அது நல்லாயிருக்கும் அந்த பாட்டு கேட்குறதுக்கு. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து ஆப்பிள் கிரம்பிள். அதுக்கப்புறம் வந்து அந்த படத்தில் நிறைய பாட்டு இருக்குது. எனக்கு வந்து இந்த எழுதா கதையோன்னு சொல்லிட்டு ஷான் ரால்டனே ஒரு பாட்டு ஒன்று பாடியிருப்பார். அந்த பாட்டு வந்து அது ஒரு மாதிரி சந்தோஷமான பாட்டா சோகமான பாட்டானே தெரியாது. அதே மாதிரி ஷான் ரால்டன் சொல்கிற விஷயம் என்னென்னா, அவருக்கு இந்த பிட்டர் ஸ்வீட் பாடல்கள்லாம் வந்து ரொம்ப பிடிக்குமா.
அதனால தான் அவர் பாட்டு வந்து எப்படி இருக்கும்னா, ஹோப் கொடுக்குற மாதிரி பாட்டாக இருந்தால் கொஞ்சம் சோகமாக இருக்கும். ரொம்ப ஜாலியான சந்தோஷமான பாட்டுனா அதுலேயும் கொஞ்சம் சோகம் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் லைட்டாக அவர் கலந்து விட்டுறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பாட்டு தான் வந்து எழுதா கதையோ. எழுதா கதையோ வந்து ஷான் ரால்டனே பாடியிருப்பார். அது வந்து ரொம்ப ரொம்ப செமையான பாட்டு. அதில் வர லிரிக்ஸும் சரி பாட்டும் சரி எல்லாமே செமையாக இருக்கும். இப்போ அதில் நடுவில் வந்து சில வரிகள்லாம் வரும். கனத்த மௌனம் போல கோபம் இங்கு இல்லை, உடைந்த அழுகை போல ஞானம் ஒன்றும் இல்லை, இது எழுதா கதையோ அப்படின்னு வரும். ஸோ இதில் லிரிக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஒரு தனி கதை வந்து அந்த லிரிக்ஸ் வந்து பேசும். அது நீங்கள் நிறைய கேட்டு பாருங்கள். ஏன்னா அந்த கனத்த மௌனம் போல கோபம் இல்லை, அந்த ஒரு மௌனம்குள்ளே நம்ம வந்துடுவோம். இல்லை நான்லாம் வந்து டென்ஷன் ஆகிட்டுனா என்னை விட்டுருங்கன்னு சொல்லி நான் வந்து அமைதியாக வந்துடுவேன். ஸோ அதில் ஒரு கோபம் ஒன்று இருக்குது, அது வந்து பயங்கரம் இதுவாக இருக்கும். அதே மாதிரி உடைந்த அழுகை போல் ஞானம் ஒன்றும் இல்லை, நம்ம அப்படி அழுது உடையிறோம்ல, அப்போ நம்மளுக்கு நிறைய விஷயம் வந்து புரியும். ஸோ அதில் கிடைக்கிற அந்த நாலேஜ் வந்து வேறு எதுலேயுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதில் இருக்க லிரிக்ஸ் நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ எழுதா கதையை வந்து ரொம்ப பயங்கரமான பாட்டு. அதுவும் இல்லாமல் அந்த பாட்டு போயிட்டே இருக்கும். திடீர்னு அந்த ஷான் ரால்டன் வந்து ஆருயிரே 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 எழுதா கதையோ எழுதா கதையோ எழுதா கதையோ ஒரு புரியா நிலையோ இது எழுதா கதையோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராப் ஆகும்போது அந்த ஆருயிரே அப்படி அது வரும். அது ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும் அது கேட்குறதுக்கு. ஸோ எனக்கு வந்து எழுதா கதையுமே ரொம்ப பிடிக்கும். அதோட லிரிக்ஸ் வந்து ரொம்ப செம்மையாக எழுதியிருப்பாங்க. ஸோ இதே வரிசையில் லவ்வர் படத்தில் வந்து அடுத்த ஒரு பாட்டு எனக்கு எதுனா உசுர உருவி எடுக்குதே பை சந்தோஷ் நாராயணன் வந்து அவர் பாடியிருப்பார். எனக்கு ரொம்ப நாளாகவே போய் வாழ்வா பாட்டு இருக்குல்ல, போய் வாழ்வா வலியே தீர்வா இல்லை வாழ்வில் அர்த்தம் உண்டு, அந்த பாட்டு இருக்குல்ல, இந்த பாட்டு வந்து எனக்கு கேட்கும் போது ஒரு சோகம் ஒன்று தானாகவே வரும். நான் அந்த மாதிரி சோகமான நிலைமையிலலாம் இல்லை. ஆனால் என்னை பற்றி நான் நிறைய அந்த வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், நானே ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணி சோகம் ஆவேன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு அந்த போய் வாழ்வால் இருக்க அந்த சோகம் வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நானும் பாட்டு ரொம்ப தேடிக்கிட்டே இருந்தேன். இல்லை அதே மாதிரி இருக்க பாடல்கள் தேடிக்கிட்டே இருந்தேன். எனக்கு அந்தளவுக்கு கிடைக்கவே இல்லை பாடல்கள். ரொம்ப வெகு சில பாடல்கள் தான் எனக்கு கிடச்சிது. ஸோ ரொம்ப வருஷம் கழித்து அதை ரீப்ளேஸ் பண்ண வந்த பாடல் தான் வந்து உசுர உருவி எடுக்குது. அந்த பாட்டில் வந்து ரொம்ப டீப்பான ஒரு சோகம் இருக்கும். சந்தோஷ் நாராயணன் பாடியிருப்பார். உசுர உருவி எடுக்குதே மனசும் கிடந்து தவிக்குதே, கடந்து போகும் ஒவ்வொரு நொடியும் குத்தி கிழிக்குதே, ஓ கசந்து போகும் ஒவ்வொரு நினப்பும் சுட்டு எரிக்குதே, இதுதான் இனி நிஜமா வலிதாய உறவா, ஓ இதுதான் இனி நிஜமா வலிதாய உறவா ஏன் உறவா, உசுர உருவி எடுக்குதே மனசும் கிடந்து தவிக்குதே அப்படின்னு வந்து அவர் பாடியிருப்பார். அதில் ஒரு டீப்பான ஒரு சோகம் வந்து அந்த உசுர உருவி எடுக்குதே பாட்டில் வந்து இருக்கும். நடுவிலலாம் வந்து பார்த்திங்கன்னா, நடந்தது புரியலை நடப்பது பிடிக்கலை எனக்குள்ள உரையிறனா, வெளிச்சத்தை தேடி இருட்டில் வாழ்ந்து தனிமையில் திணறுறனா, இதுதான் இனி நிஜமா வலிதாய உறவா, ஓ இதுதான் இனி நிஜமா வலிதாய உறவா ஏன் உறவா. நான் அது அப்படியே பாட்டேன். அது எனக்கு அது கேட்கும் போது தெரில, ஏதோ அழுக வரும். எனக்கு அப்படியே உள்ளேருந்து பொங்கிக்கிட்டு அப்படியே அழுக வர மாதிரி ஒரு ஃபீலிங் அந்த பாட்டில். எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகலை. பட் தெரில, அது கேட்கும் போது ஒரு ரொம்ப டீப்பான ஒரு சோகத்துக்குள்ளே நானே போயிடுவேன். ஸோ ரொம்ப நாள் கழித்து அந்த போய் வாழ்வாவை ஃபுல்ஃபில் பண்ணுற ஒரு பாட்டாக வந்து எனக்கு உசுர உருவி எடுக்குது இருந்துச்சு.
அந்த அதில் வர லைன்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இப்போ சொன்ன மாதிரி அந்த அதில் நடுவில் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, குழியில் விழுகிறேன் கரையவும் காணலை முடிவெதும் வரலையே என்ன செய்வேனோ மூடுன கதவையும் உடச்சி நான் பார்க்குறேன் வழி எதுவும் வரலையே எங்கு போவேனோ. அப்புறம் அந்த முன்னாடியே நான் பாடின அந்த லைன் வரும். அது தெரில, அது கேட்கும் போதே அந்த சோகமான ஒரு ஃபீல் வந்துடும். நான் இப்போவே அப்படி லைட்டாக ஆகிட்டேன். அது ஒரு மாதிரி ரொம்ப ஒரு சோகமான ஒரு ஃபீல். அது எனக்கு எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தெரில. ஒரு லைஃபே என்ன நடக்குது, என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு புரியாத ஒரு ஆள்லாம் அந்த பாட்டு கேட்டானா ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஒரு பாட்டு அதில் ஒரு ஆழ்ந்த சோகம் ஒன்று இருக்கும். யாருன்னா உசுர உருவி பாட்டு கேட்கலன்னா கேட்டு பாருங்கள். ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு உருக்கமான பாட்டு அதுவும் சந்தோஷ் நாராயணன் அந்த பாட்டை பாடினது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. சந்தோஷ் நாராயணனாலே நான் முன்னாடியே அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி அவர் அந்த வைப்பு அப்படின்னு யோசிப்போம். பட் அவர் அந்த சோகமான பாட்டெலாம் பாடும்போது அதோட ஃபீலே வேறு. இப்போ உனக்குத்தான் பாட்டு இருக்குல்ல, அமுதக்கடல் உனக்குத்தான் ஆறாமழை உனக்குத்தான் நீ எங்கா நிழல் உனக்குத்தான் நீ கண்மணி எனக்குத்தானே பொருந்தி போனி தோளோடு மடியில் ஊஞ்சல்லாடு என் பார்வை உன்னோடு உன் பொம்மை கண்ணோடு பேசாமல் விண்ணோடு நாம் மிதந்து போவோம் காதோறும் அடியாலோலோ நான் தாங்க மாரோடு வா மிருதித்தேனே வா அப்படின்னு இருக்குல்ல. இந்த பாட்டெலாம் எனக்கு ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் அது படம் பார்த்ததுக்கப்புறம் அந்த பாட்டு எனக்கு சித்தா படம் ரொம்ப ஒரு ஹார்ட் ஹிட்டான ஒரு படம். அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் அந்த படம். அது போயிட்டு நான் அப்படியே அமைதியாக இருந்துட்டேன். என்னால் எதுவும் பேச முடியல, எதுவும் இது பண்ண முடியல. அது ஒரு மாதிரி கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண ஒரு படம் சித்தா. ஸோ அதில் அந்த உனக்குத்தான் பாட்டு ரொம்ப பயங்கரமான பாட்டு. அது நான் அதான் சொல்கிறேன்ல, சனா கொஞ்சம் அந்த எமோஷ்னல் சைட்லாம் பாடினார்னா எல்லாருமே உடஞ்சிருவோம் சத்தியமாக. ஏன்னா அவ்வளோ நாள் ஏவன்டா எனக்கு கஸ்டடி நம்ம எவ்வளோ பெரிய லம்பாடி ஏ பேன் யார் நோபடி இப்படின்னு ஜாலியாக பாட்டிருந்தாலே திடீர்னு போய் வாழ்வா அப்படின்னு பாடும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும். அதில் ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் இருக்குது சனாவோட வாய்ஸில். அவர் சோகமான பாட்டு பாடினார்னா எல்லாருமே காலி ஆகிடுவோம். அந்த மாதிரி ஒரு பாட்டு தான் உசுர உருவி எடுக்குது. ஸோ கேட்காதவங்க கேட்டு பாருங்கள். அது ரொம்ப ஒரு செமையான பாட்டு. அது மட்டும் இல்லாமல் ஃபைனலி நான் வந்துட்டேன். ஸோ அந்த ஆல்பமோட ஒரு ஸ்டாரான ஒரு பாட்டு தேன் சுடரே. நான் என்ன சொல்கிறது தேன் சுடரேக்கு, எனக்கு ஆக்சுவலாக அந்த பாட்டு ரிலீஸ் ஆகும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த பாட்டு கேட்குறதுக்கு சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3-4 வாட்டி கேட்டுட்டு விட்டுட்டேன் நான் அந்த பாட்டை. திடீர்னு ஒரு நாள் எனக்கு அந்த பாட்டு திருப்பி கேட்கணும் அப்படின்னு ஒரு ஃபீலிங் வந்தது. ஓகேவா, நான் காலேஜ்லேருந்து வீட்டுக்கு பஸ்ஸில் வந்துட்டுருக்கேன், கேட்கணுன்னு தோணுச்சுன்னு போட்டேன். அந்த பாட்டை போட்டு ப்ளே பண்ணிட்டு வந்துட்டே இருக்கேன். நான் என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு அடுத்த பாட்டு ஸ்கிப் பண்ண முடியல. சரி நீ இதே ரிப்பீட்டில் போட்டு அவ்வளோ நேரம் கேட்க முடியுமோன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டேன். நான் என்னையே அறியாமல் ஒரு டிப்ரெஸ்டான ஒரு அப்படியே ஆழ்ந்த ஒரு ஸ்டேட்டுக்கு நான் போயிட்டேன். பஸ்லேருந்து இறங்கி வீட்டுக்கு கொஞ்சம் நடந்து வந்துட்டுருக்கேன். ஸ்கிப்பே பண்ண முடியல அந்த பாட்டை. திரும்பி 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 ஓடிக்கிட்டே இருக்கு அந்த பாட்டு. என்னால் அதுலேருந்து வெளிலே வர முடியல. அந்த பாட்டிலேருந்து எனக்கு நல்லா தெரியுது அந்த பாட்டுக்கு நான் ஒரு மாதிரி ஒரு மோசமான விதத்தில் அடிக்ட் ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. ஆனால் அதுலேருந்து என்னால் வெளிலே வர முடியல. அதே மாதிரி ஜிம்முக்கு நான் போனேன். நான் யூஸ்வலாக ஜிம்மில் பாட்டு அந்தளவுக்கு கேட்க மாட்டேன், பாட்காஸ்ட்டை எதனா கேட்டுக்கிட்டு இருப்பேன். ஸோ அன்றைக்கி தேன் சுடரே இருந்துச்சு ஸ்பாட்டிஃபைவில் போனோடனே. சரி சும்மா ப்ளே பண்ணோன்னு பண்ணேன். நான் 5:30 மணிக்கு போய் 6:30 மணிக்கு ஜிம்லேருந்து வெளில வந்தேன். 1 மணி நேரம் அந்த பாட்டு மட்டும் தான் ஓடிக்கிட்டு இருந்தது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு அந்த பாட்டு என்னை ஏதோ பண்ணுது, அது நல்லது இல்லைன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு அந்த பாட்டிலேருந்து. ஆனால் எனக்கு வெளிலே வர முடியல. ஏன்னா ரொம்ப நல்லா இருக்குது அந்த பாட்டு. ஆனால் அது ரொம்ப ஒரு மாதிரி என்னை ஏதோ பண்ணுது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அதுதான் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். அது அந்த பாட்டு அப்படியே டிஃபைன் பண்ண மாதிரி இருந்துச்சு எனக்கு அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை. ஏன்னா டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்புன்றது அந்த இடத்துல இருக்கவங்களுக்கு தான் அது தெரியும். என்ன தான் அது டாக்ஸிக்காக இருந்தாலும் அதுலேருந்து வெளியே வர நம்மளுக்கு தோணாது. ஏன்னா ஒரு சைடு அது நம்மளை கொண்டுகிட்டு இருந்தாலும் ஒரு சைடு நம்மளே அறியாமல் நம்ம அதுக்கு அடிக்ட் ஆகிட்டே தான் இருப்போம். அதுதான் அந்த தேன் சுடரே பாட்டு. அந்த பாட்டு என்ன அதுதான் பண்ணிருச்சு.
நான் வந்து எனக்கு தெரியுது அந்த பாட்டிலேருந்து வெளியே வரணும்னு, ஆனால் என்னால் வரவே முடியல அந்த பாட்டிலேருந்து. அதுக்கப்புறம் நான் ரொம்ப ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு அந்த பாட்டிலேருந்து வெளியே வந்தேன். அது வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு கதை. அதில் வேறு சக்தி ஸ்ரீகோபாலன் பாடியிருப்பாங்க, அந்த உயிரை பருகும் பாடல் எங்கு கூச்சலானதேனோ அலை மீது பேரலையானாய் கரையாய் உடைகிறேனே அப்படின்னு இருக்கும்போது சாண்ட்ரால்டன் வர்றாரு. காற்றில் இலையை போல விழியை தேடி தவிக்கிறேனே, ஒரு நொடி சாதலானாய் மறுநொடி காதலானாய், எனக்கு பிடித்த உன்னை எங்கு நீ தொலைத்தாய், உனக்கு பிடித்த என்னை ஏன் கலங்க வைத்தாய், என் உயிரை உண்ணும் இந்த இது இருக்குல்ல, இது வந்து அப்படியே ஏதோ கோஸ்ட் ஃபீல் தரும் எனக்கு. என் உறக்கம் கொள்ளும் என் உயிரை உண்ணும் தேன் சுடரே, என் உறக்கம் கொள்ளும் தேன் சுடரே, என் உயிரை உண்ணும் தேன் சுடரே, என் உறக்கம் கொள்ளும் தேன் சுடரே, தரரரா 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 தரரரா. இதில் அந்த மெயினே வந்து அந்த வயலின் தான். அது வந்து உங்களை ஒரு மாதிரி செஞ்சு விட்டுரும் அந்த வயலின். அதான் நான் சொன்னல, அதுலேருந்து என்னால் சுத்தமாக வெளியே வர முடியல அந்த பாட்டிலேருந்து. அது ஏதோ பண்ணிருச்சு அந்த பாட்டு. என்ன எத்தனை பேர் என்ன மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு தெரில. அந்த தேன் சுடரை பாட்டு, அந்த பாட்டு ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான பாட்டு. அது என்னால் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, எனக்கு சொல்லும் போதே கை இதெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. எனக்கு ஏதோ தெரில, அந்த பாட்டில் வந்து ஏதோ இருக்குது. அது ஏதோ பண்ணிட்டாரு சாண்ட்ரால்டன் அந்த பாட்டில். அது இல்லாமல் அது எல்லாருக்குமே வந்து பிடிச்ச விஷயந்தான் வந்து எனக்கு ரொம்பவே வியப்பையும் ஒரு ஆச்சரியத்தையும் கொடுத்தது. பரவாயில்ல, எல்லாருக்குமே இந்த பாட்டு பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு வார்த்தையே இல்லை சொல்கிறதுக்கு. ஸோ அது ஒரு செமையான பாட்டு தேன் சுடரே. நான் திரும்பி விசிட் பண்ண வேணான்னு இருப்பேன், ஆனால் நான் போனேன்னா போய் மாட்டிப்பேன் அந்த பாட்டுக்குள்ளே. அதனால் நான் அந்தளவுக்கு அந்த பாட்டை கேட்க வேண்டாம் அப்படின்னு தள்ளி வச்சுருக்கேன் அந்த பாட்டு. ஸோ அதுதான் வந்து தேன் சுடரே. ஸோ நிறைய பேசிட்டேன் நான் தேன் சுடரை பற்றி. சரி, இப்போ நம்ம ரொம்ப ஒரு டிப்ரெஸிங்கான ஒரு ஆல்பம்குள்ளே போய் நம்ம போய் மாட்டிக்கிட்டோம். எனக்கு தெரிஞ்ச அந்த லவ்வர் படமே வந்து நல்லா டிஸ்கிரைப் பண்ணுறதே அந்த சூப்பரான அந்த ஆல்பம் தான். ஏன்னா எல்லா பாட்டுமே அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் ஃபீலை வந்து நல்லாவே வந்து கொடுக்கும். ரொம்ப செம்மையாக பண்ணியிருப்பார் மியூசிக் சாண்ட்ரால்டன். பெஸ்ட் ஆல்பம், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்பம் சாண்ட்ரால்டன் வந்து சொல்லணும்னா அது லவ்வர் ஈஸியாக சொல்லிடலாம். ரொம்ப உழைப்பு போட்டு ஒரு நல்லா பண்ண மாதிரி ஒரு ஃபீல் அந்த ஆல்பமில். நான் தான் சொல்கிறேன், அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஆல்பமில் இருக்க எல்லா பாட்டுமே. ரொம்பவே செமையான ஒரு ஆல்பம் அது. சரி, இப்போ நம்ம கொஞ்சம் சந்தோஷமான சைடாக இருக்க அந்த பவர் பாண்டிக்கு போயிடுவோம். என்னால் இதுலேருந்து இப்படி வெளியே வரணும் எனக்கு. சரியா, அதனால் நம்ம பவர் பாண்டி பற்றி பேசுவோம். ஸோ அந்த ஆல்பம்லேருந்து டக்குன்னு வெளில வர முடியல. சரி, எடுத்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா போய் பார்ப்போமேன்னு பார்த்துட்டு வந்தேன். தெரில, அது ஏதோ அஃபெக்ட் பண்ணும் அந்த ஆல்பம். என்ன அது ஏதோ ஒரு பயங்கரமான ஆல்பம் அது. ஸோ சரி, இப்போ நம்ம லவ்வரை விட்டுருவோம். ரொம்ப டிப்ரெஸிங்காக இருந்துச்சு அந்த ஆல்பம். இதுதான் அந்த சாண்ட்ரால்டன் பண்ணுற வேலை இருக்கே, ஏன் தான் இப்படி பண்ணுறாரோ தெரில. சரி, ஓகே. இப்போ நம்ம மிகவும் ஒரு அழகான ஒரு ஆல்பம், எனக்கு மிகவும் பிடித்த ஒரு ஆல்பம், என் வாழ்க்கையில் நான் கடைசி வரைக்கும் வச்சுக்கணும்னு நினைக்கிற ஆல்பம் வந்து பவர் பாண்டி. ஸோ பவர் பாண்டி வந்து பார்த்திங்கன்னா, நான் என்ன படிச்சுக்கிட்டு இருந்தேன்னு தெரில. அப்போது எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த படமே, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் இருக்க பாட்டு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் தனுஷ் தான் வந்து டைரக்டரு. ஸோ அனிருத் வச்சு தான் பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தால், திடீர்னு வந்து இல்லை நான் சாண்ட்ரால்டன் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே ஷாக், என்ன அனிருத் இல்லை, அப்போ தான் தனுஷ் அனிருத் சண்டை போல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. மியூசிக்காக எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு கேள்வி இருந்துச்சு. ஏன்னா தனுஷ் அனிருத் காம்போ சொல்லவே வேணாம். ஸோ எப்படி வரப்போகுதுன்னு ஒரு கேள்வி இருக்கும்போது அது ஒரு மாதிரி ஸ்பெஷலாக கொடுத்துட்டாரு சாண்ட்ரால்டன். தனுஷ் சாண்ட்ரால்டனோட அந்த காம்போ திரும்பி VIP 2ல் அவங்க சேர்ந்தாங்க. பட்டு பவர் பாண்டி அது ஒரு வேறு.
ஸோ இந்த பவர் பாண்டி பாட்டில் ஆல்பமில் வந்து பார்த்திங்கன்னா சூறக்காற்று அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். தனுஷ் தான் வந்து பாடியிருப்பார். அது ஒரு சூறக்காற்று ஊரை பார்த்து போகுது, வழியெல்லாம் பூத்து வானம் பார்த்து ஏங்குது, ஒரு நாடு தான அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒன்று வரும். அது ஒரு மாதிரி வந்து செம்ம ஜாலியாக இருக்கும் அது கேட்கறதுக்கு. வயசான சிங்கம் பவுடர் போட்டு டான்ஸு ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருப்பார். அது ஒரு மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஜாலியாக செம்மையான ஒரு ஃபீல் தரும் இந்த பாட்டு. அதே மாதிரி ஆண்டனி தாசனும் ஷான்ரால்டனும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. வீசும் காத்தோட தான் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. அதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த பாட்டும். அது அவர் அந்த ட்ராவல் பண்ணும்போது இருக்கும். தன்னானா 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 அப்படி அந்த பாட்டு ஒன்று வரும். அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் அந்த பாட்டு கேட்குறதுக்கும். அதுவுமே வந்து சூப்பரான பாட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷான்ரால்டனோட இதில் வந்து 2-3 பாட்டு வந்து தனுஷுமே பாடியிருப்பார். ஷான்ரால்டன் பாடியிருப்பார். அதே இதை வந்து தனுஷும் வந்து பாடியிருப்பார் இன்னொரு சைடில். பார்த்தேன்னு ஒரு பாட்டு இருக்கும்ல, பார்த்தேன் கனவு போன நிலவனா பார்த்தேன் சாஞ்சேன் என் நெஞ்சுக்குள்ளே என்ன சோகம் சாஞ்சேன் அப்படின்னு அந்த பாட்டு இருக்குல்ல. இந்த பாட்டு வந்து எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டு. ஏன்னா அந்த ஸ்டார்டிங்கில் டின் டன் 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 அப்படின்னு மியூசிக் வரும். வந்துட்டு தான் இந்த லைன் வரும், கனவு போன நிலவு நான் பார்த்தேன். இது வந்து எனக்கு ஆக்சுவலாக தனுஷ் வாசனும் பிடிக்கும், ஷான்ரால்டன் வாசனும் பிடிக்கும். பட் ரெண்டுத்தில் எது ரொம்ப பிடிக்கும்னு கேட்டால் ஷான்ரால்டன் வந்து எனக்கு இன்னுமே கொஞ்சம் அதிகமாகவே பிடிக்கும். அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும் கேட்குறதுக்கு. ஷான்ரால்டன் வாய்ஸு, அவர் வாய்ஸ் வந்து ஒரு யூனிக்கான வாய்ஸாக, கொஞ்சம் கரகர அப்படி இருக்க வாய்ஸாக அவருக்கு. ஸோ அதை வந்து நம்ம கேட்டு அழகுன்னு ரசிக்கிறோம்ல, அதுவே எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். பரவாயில்லையே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவர் 6 வயசுலேருந்து பாடிக்கிட்டு இருக்காரு. அவரை தவிர எல்லாருக்குமே அவர் வாய்ஸ் பிடிச்சிருச்சான் ஸ்டார்டிங்கில் பாடும்போது. ஏன்னா அவரோட இமேஜின் பண்ணியிருக்காரு நம்ம வாய்ஸ் இப்படி இருக்கும் அப்படின்னு. பட் வெளியே வரும்போது அந்த மாதிரி வரல. அதனால் அவருக்கு வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் போக போக ஓகே ஆகிட்டார் அப்படின்னு அவர் இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். ஸோ இந்த பார்த்தேன் பாட்டில் வந்து அதில் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா, திருவிழா ஒன்று முன்ன காட்சி தான் கொடுக்கிறதே, எத்தனை பிறவி தவமோ கண்ணு முன்ன நடக்கிறதே, தரையிலும் காலும் இல்லை கனவுல மிதக்கிறனே, மழையில மண்ணின் வாசம் மயங்கி போய் கிடக்கிறனே, வேண்டின சாமி எல்லாம் வரமா தந்த துணை நீதான், நெஞ்சு குழி தவிக்குது அழகே உன்னை பார்த்தேன், கனவு போன நிலவன பார்த்தேன். அதில் லிரிக்ஸ் பார்த்திங்கன்னா, திருவிழா ஒன்று முன்ன காட்சி தான் கொடுக்கறது. அந்த பொண்ணை அவன் திருவிழான்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து எத்தனை பிறவி தவமோ கண் முன்னே நடக்கிறது, இவ்வளோ நாள் ஒரு ஆசை அது கண் முன்னே நடக்குது, தரையில் காலம் இல்லை காற்றுல மிதக்கிறனே, மழையில் மண்ணின் வாசம் மயங்கி போய் கிடக்கிறனே, அப்புறம் வேண்டிய சாமி எல்லாம் வரமாக தந்த துணை நீ தான். எவ்வளோ அழகாக வந்து எழுதியிருக்காங்க. தனுஷ்தான் எழுதியிருக்கிறேன்னு நினைக்கிறேன் இந்த லிரிக்ஸு. எவ்வளோ சூப்பராக வந்து எழுதியிருக்காங்க. இந்த பாட்டு வர இடமும் சரி, இந்த பாட்டுமே சரி, ரொம்ப வந்து சூப்பராகவே இருக்கும் இந்த பாட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து மெயினான ஒரு பாட்டு வானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். அது வந்து அவர் ராஜ்கிரனுக்காக தான் வச்சுருப்பாங்க. புதிய வானம் பறந்து பார்க்க ஏங்கும், பூக்கள் சிறகை நீட்டுதா, ஓடும் நதியினிலே ஓடம் ஓய்ந்து கரையை தேடுதா, இன்றும் இவனும் குழந்தையா, வார்த்தை இன்பம் மழலையா, சிரிப்பில் இதயம் பொங்குதே கருணை சிந்துதே, காற்று கரையில் மோதலாம் அந்த மணலை சீரலாம், இந்த குழந்தை கூட்டத்தில் இவனும் தென்றலே, மன்னாதி மன்னா வீராதி வீரா எங்கள் நண்பா பாண்டி, விளையாடு சிங்கம் விலையில்லா தங்கம் எங்கள் நண்பா பவர் பாண்டி, புதிய வானம் பறந்து பார்க்க ஏங்கும், பூக்கள் சிறகை நீட்டுதா அப்படின்னு வரும். அப்புறம் அந்த தரரரரர தரரரர 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 ரத்தரரத்தரரத்தரர தரரர தரரரத்த அப்படின்னு வரும். அது ஒரு மாதிரி வந்து நடுலலாம் அந்த இறுதியில் அடைக்கலம் பேரம் பேத்தி ஜனனம் இதுதான் வரமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு லைன் வரும். அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பாட்டே வந்து அந்த அவரோட இன்னசென்ஸை வந்து காட்டுறதுக்காக அந்த பாட்டு எடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று வரும் எனக்கு. எப்போ அந்த பாட்டு கேட்டாலுமே அது ஒரு ரொம்ப சூப்பரான பாட்டு. நான் நிறைய டைம் பைக்கில் போயிட்டு இருக்கும் போதெல்லாம் இந்த பாட்டு கேட்பேன். அது ஒரு மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு.
ஸோ இதுதான் வந்து அந்த வானம் பாட்டு. இதுவுமே வந்து ஷான் ரால்டன் தான் பாடியிருப்பார். அவர் வாய்ஸ் சொல்லவே ஆனால் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த வானம். எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பாட்டு வானம். ஸோ அடுத்த பாட்டு இதில் என்னென்னா த கிரேட் வெண்பனி மலரே. ஸோ வெண்பனி மலரை பற்றி நான் நிறைய முன்னாடி நான் அந்த மழை வீடியோவில் கூட வெண்பனி மலரை ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ எனக்கு வெண்பனி மலரே நான் அதில் சொன்ன மாதிரி அது ஒரு நீங்கா இடம் பிடித்த ஒரு பாடல் என்னோடய மனதில். ஸோ வெண்பனி மலரே அந்த ஸ்டார்டிங் நான் சொன்ன மாதிரி அந்த ப்ரீலூட் வந்து அவ்வளோ பெருசாக இருக்கும், நம்மளுக்கு ஆனால் தெரியவே தெரியாது. அதில் அந்த ஸ்டார்டிங் வரும் தெரியுமா, வெண்பனி மலரே உன் வாசம் உயிரில் புது சுவாசம் தருதே, உன் இரு விழியால் என் ஆயுள் ரேகை முழு வாழ்வு பெறுதே, காலங்கள் ஓய்ந்த பின்னும் காதல் என்ன, வாலிபம் தேய்ந்த பின்னும் கூச்சம்தான் என்ன, காற்றில் பறக்கும் காத்தாடினானே 8 வயதாய் கூத்தாடினேனே, காய்ந்த இலை நானும் பச்சையானேன், பாலைவனம் நான் நீர்வீழ்ச்சியானேன், காற்றில் பறக்கும் காத்தாடினானே 8 வயதாய் கூத்தாடினேனே, காய்ந்த இலை நானும் பச்சையானேன், பாலைவனம் நான் நீர்வீழ்ச்சியானேன், வெண்பனி மலரே. இதில் நடுவில் வந்து வர லைன்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். தேடிய தருணங்கள் எல்லாம் தேடியே வருகிறதே, தேகத்தின் சுருக்கங்கள் எல்லாம் சிரிக்கின்றதே, தேடிய தருணங்கள் எல்லாம் தேடியே வருகிறதே, தேகத்தின் சுருக்கங்கள் எல்லாம் சிரிக்கிறதே. அந்த வயசான காலத்தில் வர அளவு இருக்குல்ல, அந்த வந்ததும் வாழ்ந்ததும் கண் முன்னே தெரிகிறதே, அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே பூக்கிறதே, பாரம் பாய்ந்த நெஞ்சுக்குள்ளே ஈரம் பாயுதே, நரைகளும் மறைந்திருதே, வெண்பனி மலரே அப்படின்னு வரும். நான் இதை ஆல்ரெடி அந்த வீடியோலையும் பாடிட்டேன், இருந்தாலும் பரவாயில்ல பாடுவோமே என்ன இப்போ நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லி நான் இப்படி பாட்டேன். ஸோ அந்த வெண்பனி மலரை பாட்டு அது ஒரு ஹாப்பி ஒரு மெலோடி, அது எப்படி எனக்கு சொல்கிறதுன்னு தெரில, அது என்னோடய வாழ்க்கையில் ஒரு பெரிய அங்கம் இருக்கிற ஒரு பாடல் அந்த வெண்பனி மலரே. ஸோ இது வந்து அந்த பவர் பாண்டி ஆல்பம். இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா அந்த ஷான் ரால்டன் கிட்ட நம்ம பார்க்குற ஒரு விஷயம் வந்து அந்த ஆத்தென்டிக்கான ஒரு மியூசிக் வந்து இது எல்லாத்துலேயுமே இருக்கும். அதே மாதிரி நான் இது வந்து சொல்லணும்னு நினச்சேன். கண்டிப்பாக இந்த மாடர்ன் லவ்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து 5 கதை உள்ள ஒரு சீரீஸ் மாதிரி ஒன்று வந்தது, அமேசான் ப்ரைமில் வந்தது. அதில் நிறைய கதைகள் இருந்துச்சு. அதில் லாலா குண்டா பொம்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை, அதுதான் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு கதையாக தான் வரும். எனக்கு அந்த கதை வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கு வந்து ஷான் ரால்டன் தான் வந்து மியூசிக் பண்ணியிருப்பார், ஓகேவா. ஸோ ஷான் ரால்டன் அதில் பண்ண 2 பாடல்கள் இருக்குது. ஒன்று வந்து ஜிங்கர் ததங்கான்னு ஒரு பாட்டு இருக்கும், அடுத்து வந்து உறவுன்னு ஒரு பாட்டு இருக்கும். ஸோ இப்போ உறவை நம்ம தூக்கி ஓரமாக வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஜிங்கர் ததங்கா பற்றி டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஸோ ஜிங்கர் ததங்கா வந்து அது ஒரு கானா பாட்டாக ஷான் ரால்டன் பிளான் பண்ணிட்டார் இப்போ, சரியா. ஆனால் அது யூஸ்வலாக இருக்க கானா பாட்டு மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் அதில் ஒரு க்ரூவ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் ஒன்று பண்ண மாதிரி ஷான் ரால்டன் வந்து சொல்கிறாரு. அதில் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஸ்டார்டிங்கில் அந்த பாட்டு வரும்போது கேட்டுகிட்டே செம்ம ஜாலியாக இருந்துச்சு எனக்கு கேட்குறதுக்கே. அது நல்லாவுமே ஃபேமஸ் ஆச்சு அந்த ஜிங்கர் ததங்கா பாட்டு. அந்த சோனா மக்குனா சோரா கைமா பண்ணி நைஸா வச்சு தின்னாலே கேரா மங்குசா மாறா பைஜாமா போட்டு பந்தல போட்டு நின்னேனே, அவ பந்தய பூரா நான் சிங்கிள் சோரா, அவ பந்தய பூரா நான் சிங்கிள் சோரா, ஜிங்கிருத தங்கா ஜிங்கிருத தங்கா ஜிங்கிருத தங்கா அவ பந்தய பூரா, ஜிங்கிருத தங்கா ஜிங்கிருத தங்கா ஜிங்கிருத தங்கா நான் சிங்கிள் சோரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு வரும். அது ஒரு மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் கேட்குறதுக்கு. அப்படியே நடுவில் லிரிக்ஸ்லாம் வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல பின்னாடி ஏதோ ஒரு ஹார்மோனியம் ஏதோ ஸ்ட்ரிங்ஸ் வர மாதிரி வந்துட்டுல, ஜிங்கிருதங்கா ஜிங்கிருதங்கா அவ பந்தய பூரா அப்படின்னு பின்னாடி கோரஸ் வரும். திரும்பி ஒரு ஜிங்கிருதங்கா ஜிங்கிருதங்கா நான் சிங்கிள் சோரா அப்படின்னு பாடியிருப்பார். செம்ம ஜாலியாக பாடியிருப்பார். இந்த பாட்டு அந்த டைமில் செம்ம ஃபேமஸ். நான் இப்போவும் நிறைய டைம் கேட்டுருப்பேன் இந்த பாட்டை. யாருன்னா கேட்கலன்னா கேட்டு பாருங்க. ஜிங்கிருதங்கா வந்து ஒரு செம்ம பாட்டு, சரியான ஃபீலு. ஸோ இப்போது உறவு பாட்டுக்கு வருவோம். எனக்கு ஸ்டார்டிங்கில் ரிலீஸ் ஆகும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஜிங்கிருதங்கா. நான் உறவுன்னு ஒரு பாட்டு இருந்துச்சு, நான் பெருசாக அதை ஒரு டைம் கேட்டேன், அதுக்கப்புறம் கேட்கல.
ஸோ படம் பார்க்க அந்த லாலா குண்டா பொம்மைகள் படம் கதை பார்க்க நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த கதை வந்து நான் சிம்பிளாக என்னன்னு சொல்லிடுறேன். ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனால் ஏமாற்றப்படுவாள். அவன் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டு ஓடிடுவான் அந்த பையன். ஸோ அவன் வந்து ஆக்சுவலாக ஒரு ஃப்ராடு தான், சரியா? ஆனால் வந்து என்னென்னா திரும்பி வந்து அந்த பையனோட தான் அவள் சேருவாளா இல்லை வேறு எதனா ஒரு பையனோட சேருவாளான்னு சொல்லிட்டு எனக்கு சரி ஆகும் இல்லை. பட் ஏதோ அவள் திரும்பி ஒரு திருமணம் வந்து அவள் பண்ணிப்பாள் அதுக்கப்புறம். ஸோ அதுக்கப்புறம் அவள் லைஃப் வந்து நார்மலாக தான் போவான். அவள் இன்னொரு வாட்டி பண்ணும்போது ஒரு ஃப்ராடை தான் கல்யாணம் பண்ணுவாள். ஆனால் வந்து அவன் என்ன சொல்லுவான்னா, நான் அவன் நல்லா பார்த்துப்பேன், நான் முன்னாடி இருந்த மாதிரி இப்போ கிடையாதுன்னு சொல்லி வருவான். அவள் திரும்பி நம்பிக்கை அவன் மேலே வச்சு கல்யாணம் பண்ணிப்பா அவனை. ஸோ லாஸ்ட்டில் வந்து என்ன ஆகுனா, அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கடையில் போய் பானிபூரி சாப்பிடுவாங்க. அவள் ஃபுல்லாகவே செம்ம கடுப்பில் இருப்பாள் அவன் மேலே எப்போ பார்த்தாலும். அந்த இடத்துல என்ன ஆகுனா, அவன் அந்த பானிபூரி எடுத்து வாயில் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவான், சரியா? அது அவளுக்கு பார்க்குறதுக்கு வந்து ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு அவள் சிரிப்பாள். அப்போ சிரிக்கும் போது அந்த பாட்டு ஸ்டார்ட் ஆகும். ஒரு முறைதான் மழை வருமா, யாரிடம் கேட்பது, விதவிதமாய் விதை விழுந்தும் ஒன்றுதான் பூக்குது அப்படின்னு வருது. இப்போ இந்த லைன்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு முறை தான் மழை வருமா, ஒரு வாட்டி தான் மழைன்னு வருமா, யாரிடம் நான் போய் கேட்குறது, விதவிதமாக விதை விழுந்தும் ஒன்று தான் பூக்குது அதுலேருந்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு அவர் என்ன பதில் சொல்லுவார்னா, சாண்ட்ரல் வாய்ஸில் என்ன சொல்லுவார்னா, ஒரு கதை இங்கு முடிவதை கண்டு கலக்கமும் எதற்கடி, புது கதை ஒன்று தொடங்குது இன்று சிரித்திடு மறுபடி, ஊறவேணும் பெருங்கதை உயிர்களின் தொடர்கதை, ஊறவேணும் பெருங்கதை உயிர்களின் தொடர்கதை அப்படின்னு வரும் இந்த பாட்டு. அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னா, ஒரு கதை இங்கே முடிஞ்சிருச்சு, அதனை ஒரு கதை இங்கு முடிவதை கண்டு கலக்கமும் எதற்கடி. ஒரு கதை முடிஞ்சிருச்சுன்னா இப்போ என்ன, எதுக்கு வந்து நீ அழுவுற, புது கதை ஒன்று தொடங்குது இன்று சிரித்திடு மறுபடி அப்படின்றது. திரும்பி சிரிங்க, தப்பு இல்லை. ஒரு வாட்டி ஒரு கதை முடிஞ்சிருச்சுன்னா அதோட உங்கள் லைஃபே முடிஞ்சிருச்சுன்னு கிடையாது. திரும்பி சிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோப் தர மாதிரி இருக்கும் அந்த பாட்டு. உறவு, எனக்கு வந்து அந்த உறவு பாட்டு வந்து ரொம்ப பிடிக்கும். ஷாண்ட்ரால்டனோட இன்டர்வியூவில் நான் வந்து போய் பார்க்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, அந்த உறவு பாட்டை வந்து அந்தளவுக்கு யாருமே ரெக்கக்னைஸ் பண்ணல, கண்டுக்கல. பட் அது ரொம்ப சூப்பரான பாட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லும்போது, இல்லை நான் ரெக்கக்னைஸ் பண்ணேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இருந்துச்சு. நான் யாரெல்லாம் தெரியுமோ அவங்க எல்லாருக்குமே அந்த உறவு பாட்டு வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதில் நடுவில் இருக்க லிரிக்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். கோடைகள் விடை பெறும் பொழுது, குளிர்காலத்தை நெருங்கிடும் மனது, காதலும் காமமும் சிறிது, அதை தாண்டிய பயணங்கள் பெரிது, மண்ணிலே தோன்றிடும் ஜீவன் யாவுமே மின்மினி, அன்பிலே கேள்விகள் இல்லை வாழடி கண்மணி. எவ்வளோ செம்மையாக இருக்குது பாருங்களேன். மண்ணில் தோன்ற எல்லா ஜீவனுமே மின்மினி தான். ஓகே, அந்த மின்மினி பூச்சி மாதிரி தான் அவங்க எல்லாருமே. அன்பிலே கேள்விகள் ஏனடி வாழடி கண்மணின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அன்புன்னு இருக்கும்போது அங்கே எதுக்கு கேள்விலாம், கேள்வியே தேவையில்லை, வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ மின்மினி கண்மணி அந்த ரைமிங் ஸ்கீம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. அது ஒரு பெஸ்ட்டான சாங்கு. யாருன்னா கேட்கலன்னா உறவுன்னு ஒரு பாட்டு இருக்குது மாடர்ன் லவ்வில், அந்த பாட்டு கேட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக ஒரு ஹோப் தர மாதிரி உங்கள் ஃபேஸில் ஒரு ஸ்மைல் கொண்டு வர மாதிரி இருக்கும் அந்த பாட்டு. அது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் உறவு பாட்டு வந்து கேட்டு பாருங்கள். அதுவுமே வந்து நான் மென்ஷன் பண்ணோன்னு இருந்தேன் ஷாண்ட்ரால்டனோட இதில். ஸோ அது வந்து ரொம்ப சூப்பரான பாட்டு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வேறு நிறைய பாடல்கள் பற்றி சொல்லணும்னா நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு குட் நைட் படத்துலேயே வந்து நாங்காலி பாட்டு இருக்குல்ல. ஸோ நாங்காலியோட ரிப்ரைஸ் வெர்ஷன் ஒன்று இருக்கும். வெறும் 1.5 நிமிஷம் தான் அந்த பாட்டு. வெறும் ஷாண்ட்ரால்டன் வாய்ஸ் அப்படியே கேட்கும். அது நீங்கள் கேட்டு பாருங்கள், அது வேறு ஃபீல். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். குட் நைட் படத்தில் நாங்காலி ரிப்ரைஸ் வெர்ஷன் இருக்கும். அது கேட்டு பாருங்க, செம்மையாக இருக்கும் அது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆன இது இருக்குல்ல நம்மளோட லப்பர் பந்து. ஸோ லப்பர் பந்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆசை உறவே அப்புறம் சில்லாஞ்சிருக்கே, இந்த 2 பாட்டு வந்து நான் ஃபஸ்ட்டு சில்லாஞ்சிருக்கையை வந்து கேட்டேன். எனக்கு சில்லாஞ்சிருக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அது இல்லாமல் பிரதீப் குமார் வாய்ஸ், எனக்கு சும்மாவே பிரதீப் குமார் ரொம்ப பிடிக்கும். ஷாண்ட்ரால்டனும் பிரதீப் குமாரும் வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க அந்த ஷாண்ட்ரால்டன் வந்து ஒரு பேண்ட்லேருந்து தான் வந்து வந்திருக்காரு. அந்த பேண்டில் பிரதீப் குமாரும் ஒரு மெம்பர் தான். ஓகேவா? ஸோ இவங்க 2 பேரோட காம்பினேஷன் எனக்கு வரும்போதே ரொம்ப பிடிக்கும் அது கேட்குறதுக்கு. அதே தான் அந்த காதல் கனவே பாட்டும், அதுவும் பிரதீப் குமார் தான் பாடியிருப்பார். அதே மாதிரி சில்லாஞ்சிருக்கையும் பிரதீப் குமார் தான். எனக்கு இந்த பாட்டு வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த லிரிக்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், மியூசிக்கும் செம்மையாக இருக்கும். இதுலேயும் அந்த ஸ்டார்டிங் ப்ரீலூட் வந்து தரர ரத்த தத தரர
ரத்த தத்தா சில்லாஞ்சிருக்கியே ஏன் சில்லாஞ்சிருக்கியே சில்லாஞ்சிருக்கியே என்ன கொள்ளுற அரக்கியே தரரன் தத்தா தத்தா அப்படின்னு ஒரு மியூசிக் வரும். அப்புறம் வந்து சொல்லாம என் மனசை புழிஞ்சு புட்டியே உள்ளார ஓடி வந்து உறைஞ்சு புட்டியே சொல்லாத என் மனசை புழிஞ்சு புட்டியே உள்ளார ஓடி வந்து உறைஞ்சு புட்டியே கண்ணால மோதி என் முன்னால போறேன் பந்தாவா என்ன நீ பந்தாட வார என் உசுர் எடுத்து இப்போ தரேன் தேதி சொல்லேண்டி சில்லாஞ்சிருக்கியே. இது வந்து ஒரு ஃபோக் கலந்த ஒரு கொஞ்சம் அந்த குத்துப்பாட்டு மாதிரின்னு சொல்லிட முடியாது, அதுக்கு கொஞ்சம் கீழே தான். ஆனால் செம்மையாக இருக்கும் இந்த பாட்டு கேட்குறதுக்கு. இது பிரதீப் குமார் பாடின விதமே வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் கேட்குறதுக்கு. ஸோ சில்லாஞ்சிருக்கை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பட் ஆசை உறவே வந்து நான் படத்தில் பார்த்தேன், எனக்கு அது தெரில. அதுவுமே அதுவும் அந்த சாண்ட்ரால்டன் வேறையா, ஐயோ அந்த ஆள் வாய்ஸ் வேறு எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு மாதிரி ஏதோ பண்ணிடுறாரு அவர் வாய்ஸில். அதே அந்த என்ன விட்டு போவேன்னு தான் நானும் நினைக்கல, எல்லாம் கைய மீறி போச்சே மனசு கேட்கல, எட்ட வந்து நின்னும் புத்தி எட்டி பார்த்துச்சு, கத்தி தேவையில்லவும் மௌனம் குத்தி சாச்சிச்சு, ஒரவே ஆசை ஒரவே விரிஞ்சாலும் நினப்புல நீ தாண்டி, குறையேதும் வைக்கவில்லை என தாங்கும் பூமி நீ தாண்டி. ஒரு மேல் ஈகோலாம் வெளியே விட்டுட்டு வந்து சாரி கேட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் இந்த பாட்டு. நடுவில்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீ இல்லாமல் நானும் நீளம் இல்லாவானோ, மண்ணை வந்து முட்டோம் நூல இருந்த பட்டோம் கூட இருந்த நீயும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வரும். அதுக்கப்புறம் இந்த பாறாங்கள் நெஞ்சுக்குள்ள ஈரம் கொஞ்சம் பாஞ்சாக்கா, இந்த வேக்காட்டு வேதனை கொஞ்சம் சாரல் எட்டி பார்க்காதா, காட்டாரா வாழ்ந்துட்ட என தசை பார்த்து வழி மாத்து, அடி ஒன்ன விட்டா யாரும் இல்லை ஒரே ஆசை உறவே. அப்படி கேட்கும் போதே அப்படியே நேற்று நைட்லாம் இந்த பாட்டு நான் வந்து கேட்டுருந்தேன். அப்படியே பால்கனியில் உட்காந்து அப்படியே படுத்துக்கிட்டே வானத்தை பார்த்துக்கிட்டே கேட்டுருந்தேன். ஒரு மாதிரி என்னையும் அறியாமல் ஒரு ரொம்ப சோகம் கிடையாது, இது தேன் சுடரே ஐயோ அது வேணாம், அந்த சைடு சோகமே கிடையாது, இது லைட்டான ஒரு சோகம், பட் நல்ல ஒரு சோகமாக இருந்துச்சு எனக்கு கேட்குறதுக்கு. ஸோ ஆசை உறவே பாட்டு வந்து ரொம்பவே பயங்கரமான பாட்டு, அதுவுமே நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. ஸோ ஆசை உறவையும் நான் வந்து சொல்லணும்னு இருந்தேன். சாண்ட்ரால்டனோட ஒரு ஒன் ஆஃப் த சூப்பர் கம்போசிஷனில் வரும். அதில் அந்த மியூசிக் செம்மையாக இருக்கும், அப்படின்னு வரும். அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவர் பாட்டில் வந்து நிறைய ஹோப் தரமான விஷயங்கள் இருக்கும். அதில் ஒரு பாட்டு தான் வந்து ஜேபிஎம்மில் வரும் தலக்கோதும் இளங்காத்து. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாடல், ஏன்னா அது ஹோப் தரும், ஆனால் கொஞ்சம் சோகமாக தான் இருக்கும் அந்த பாட்டு. ஸோ அந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் அந்த ப்ரீலூடு எப்படி வைக்கிறான்னு கேட்கும்போது சாண்ட்ரால்டன் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இதில் ப்ரீலூடே இருக்காது, ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டார்ட் ஆகிடும். தலக்கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும் அப்படின்னு ஒன்னே மியூசிக் வரும். ஸோ இது வந்து சாண்ட்ரால்டன் அந்த மிக்சிங் பண்ணுற இன்ஜினியர் தான் வந்து இந்த ஐடியா வந்து கொடுத்தாராம். இந்த மாதிரி எடுத்தோடனே இந்த தலக்கோதும் இளங்காத்துன்ற இந்த வரி ரொம்ப நல்லாயிருக்கு, இதை நம்ம வச்சுருவோம் ஸ்டார்டிங்கில், அதுக்கப்புறம் பாட்டு ஸ்டார்ட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுத்துட்டா நல்லாயிருக்கும். அது பிரதீப் குமார் வேறு பாடியிருப்பார் இதில். ஸோ இதில் அந்த மியூசிக் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த லைன்ஸ் வரும்ல, தலக்கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும், கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள, இருளாத விடியாத நாளும் இங்கு இல்லை, ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான் நிழல் நிற்குதே நிற்குதே, உன்னை நம்பி நீ முன்ன போகையில் பாதை உண்டாகும், நிற்காம முன்னேறு அப்படின்னு சொல்லிட்டு வரிகள் வரும். இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹோப் தர பாட்டு, ஆனால் ரொம்ப சோகமாக தான் இருக்கும். ஸோ இது வந்து சாண்ட்ரால்டன் என்ன சொல்லுவார்னா, பூவே செம்பூவே பாட்டு இருக்குல்ல இளையராஜா, அது பூவே செம்பூவே உன் வாசம் வரும் வாசல் என் வாசல் ஓர் பூங்காவனம், வாய் பேசிடும் புல்லாங்குழல். இது வந்து சோகமான பாட்டு, ஆனால் மியூசிக் அப்படி இருக்காது. நிழல் போல நானும்
நடை போட நீயும் தொடர்கின்ற சொந்தம் நெடுங்கால பந்தம் கடல் வானம் கூட நிறம் மாறக்கூடும் மனம் கொண்ட பாசம் தடமாறிடாது அப்படின்னு வரும். இது வந்து சோகமான பாட்டு, ஆனால் அது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும், கேட்கறதுக்கு நல்லாயிருக்கும். அதில் அந்த நான் வாழும் வாழ்வே உனக்காகத்தானே நாள்தோறும் நெஞ்சில் நான் ஏந்தும் தேனே என்னாலும் சங்கீதம் சந்தோஷமே. யாருன்னா பூவே செம்பூவை கேட்கலன்னா அதை செஞ்சு கேட்டு வருங்க. அது இளையராஜாவோட ரொம்ப பயங்கரமான சூப்பரான ஒரு பாட்டு. ஸோ அந்த ஃபீல்டில் தான் வந்து இந்த ஜெய்பீமில் இருக்க இந்த தலகோதும் இளங்காத்து பாட்டை வந்து வச்சுருப்பாங்க. இதில் நடுவில் இருக்க வரிகள்லாம் வந்து பயங்கரமாக ஹோப் தர மாதிரி இருக்கும். எனக்கு அந்த வரிகள் வந்து டக்குன்னு தெளிவாக ஞாபகம் வர மாட்டேங்குது, கலக்கமாக தான் இருக்குது. ஸோ அதில் நடுவில் இருக்க லைன்ஸ் நீங்கள் ஒரு மாதிரி அப்படியே கீழே துவண்டு கிடக்கிற ஒரு நிலமெல்லாம் இருக்கும்ல, அப்போ அதெல்லாம் கேட்டு பாருங்கள், உங்களுக்கு பயங்கரமாக ஒரு ஹோப் வந்து மனசில் வரும் அந்த பாட்டு. ஸோ அந்த பாட்டு நல்ல ஒரு ஹோப் தரக்கூடிய ஒரு பயங்கரமான சூப்பர் அல்டிமேட்டான ஒரு பாட்டு அது. ஸோ அது நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, பட் இது பார்த்துட்டு நீங்கள் திரும்பி போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த நடுவில் வர்றதுலாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சீரியஸாக. அது நடுவில் கட்டமைச்சிருக்க அந்த விதமுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த தாரர தாரர தரரர தரரர தாரரர தரரர இப்படி இது 2 வாட்டி வருமா, அதுக்கப்புறம் அடுத்து வேற எங்கேயோ போயிடும். தாரரா தாரா தரரா தன்னானா தாரர தாரர தன்னானா தன்னானா அதுக்கப்புறம் தாரரர தாரர தாரரர தாரரா இப்படி மூணு லேயரில் அப்படி மாறி மாறி வரும். இதுக்கு அந்த டேரக்டர் வந்து பல்லவி, அதாவது தலகோதும் ஏலங்காத்து செய்தி கொண்டு வரும், இது ஓகே முடிச்சிட்டிங்க. நடுவில் இந்த வேர்ஸ் வருதுல்ல, இதுக்கு என்ன பண்ணுவீங்க நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது இவர் இது சொல்லும் போது அவர் பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிட்டாராம் டேரக்டர். வாவ் பரவாயில்ல, ரொம்ப நல்லா இருக்குது, பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. ஸோ இது வந்து அந்த ஜெய்பீமோட தலகோதும் இளங்காத்து, இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பாடல் ஷான் ரால்டனோட ஒரு இதில். ஸோ அதுக்கப்புறம் நான் நிறைய தெரியாத பாடல்கள் சிலது இருக்குது, அதை நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன், நான் சொல்கிறேன். ஸோ ஒரு தெரியாத பாடல் ஷான் ரால்டன் வந்து சொல்லணும் அப்படின்னா, ஜோக்கர்னு சொல்லிட்டு ஷான் ரால்டனோட படம் ஒன்று இருக்குது. ஸோ அந்த படத்தை வந்து அந்த படமே ரொம்ப சூப்பரான ஒரு படம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம். அந்த படத்தில் இருக்க எல்லா பாடல்களுமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக பண்ணியிருப்பார். பட் அது நிறைய பேருக்கு தெரில. அதில் வந்து ஜாஸ்மின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு, அது ரொம்ப க்யூட்டாக ரொம்ப செம்மையாக இருக்கும். ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ ஜாஸ்மின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு வரும். அது ஒரு இந்த கூர்த்தில் பாடுற ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து ஷான் ரால்டன் இதில் பாட வச்சுருப்பாரு. அது ரொம்ப ஒரு செம்மையான மேட்ரு. அந்த பாட்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதை யாருன்னா கேட்கலன்னா கேளுங்க. ஜோக்கர் படத்தில் ஜாஸ்மின்னு ஒரு பாட்டு இருக்கும். அதே மாதிரி ஓல ஓல குடிசையில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு அதே படத்தில் இருக்கும். ஸோ இந்த 2 பாட்டுமே வந்து ஜோக்கர் படத்துலேருந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2 பாட்டுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நல்ல ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி நிறைய பாட்டு இருக்குது சொல்கிறதுக்கு. இப்போது VIP 2ல் வந்து ஏஞ்சல் ஆஃப் ரகுவரன் சொல்லிட்டு ஒரு பாட்டு, இது அந்தளவுக்கு தெரியாமல் இருக்குமான்னு எனக்கு தெரியல, மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரியும். இறைவனாய் தந்த இறைவியே இருளில் காணும் ஓவியமே துயரிலும் என்னை தாங்கும் தேவியே உயிர் வரை உந்தன் மடியிலே வலிகளை போக்கும் காதல் பார்வையில் உலகமே காலின் அடியிலே அப்படின்னு ஒரு பாட்டு அதில் வரும் VIP 2ல். ஸோ இது கேட்கலன்னா கேட்டு பாருங்கள், இந்த பாட்டு ரொம்ப சூப்பரான ஒரு பாட்டு. அதுக்கப்புறம் நான் பேச நினைக்கிற பாட்டு வந்து, நம்ம என்ன தான் ஷான் ரால்டன் அந்த மெலோடி அப்படி இப்படின்னு சொன்னாலும் அவரோட முதல் படம் வாயை மூடி பேசுவோம்னு ஒரு படம் இருக்குது. ஸோ அந்த படத்தில் வந்து அந்த காதல் அற ஒன்று விழுந்துச்சு பாட்டு, இது எல்லாருக்குமே தெரியும். அந்த பாட்டில் அவர் தான் வந்து பாடியிருப்பார். தட்டுக்கிட்டு மனசு தானாக வெடிக்க மொட்டை வெயில் கூட குளிராக அடிக்க உச்சந்தலை ஏறி உசுரோட உருக்க பச்சையில் என்ன அவ பற்ற வச்சு கிழிக்க அப்படின்னு வரும். ஸோ அந்த பாட்டு நிறைய பேர் தெரியும், அது வந்து ரொம்ப சூப்பரான பாட்டு. ஸோ இவ்வளோ நாள் நம்ம ஷான் ரால்டன் இப்படி ரொம்ப செம்மையாக மியூசிக் டைரக்டர் அமைதியாக இருப்பா அப்படி இப்படின்னு சொல்லும் போது அந்த பாட்டு அப்படி ராக்கிங்காக வரும். காதல் அற ஒன்று விழுந்துச்சு, அது செம்மையான பாட்டு. ஸோ அதுக்கப்புறம் நான் அப்படியே தோடுற பாட்டெலாம் அப்படியே சொல்லிட்டு வந்துடுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு மெயினான ஆல்பம் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன் ஷான் ரால்டன், சதுரங்க வேட்டை. ஸோ சதுரங்க வேட்டை படம் வந்து நிறைய பேருக்கு தெரியலாம், பட் அதில் இருக்க ஒரு பாட்டு வந்து அந்த பாட்டு ஷான் ரால்டனோட எப்படி சொல்கிறது, அவர் லைஃப்லேயே ரொம்ப சூப்பராக பண்ண பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு தான் சொல்லுவார். முன்னேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒன்று இருக்கும், அது வந்து ஷான் ரால்டன் ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப நல்லா பண்ண பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லுவார். அதுதான் வந்து இந்த சத்யபிரகாஷ்னு சொல்லிட்டு ஒரு சிங்கர் எடுத்துருப்பார். அவர் வந்து அந்த பாட்டு பாடி அதுக்கப்புறம் நிறைய ரஹ்மான் பாட்டெலாம் வந்து பாட ஆரம்பித்தாராம் அதுக்கப்புறம்.
ஸோ அதே மாதிரி பிரதீப் குமார் ஒரு பாட்டு வந்து பாடியிருப்பார்னு நினைக்கிறேன். அது கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். சதுரங்க வேட்டையில் ஏதோ என் ஜென்மமேவோ ஏதோ ஒரு பாட்டு, அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் கேட்டு பாருங்கள். இது எல்லாமே வந்து ஷான் ரால்டனோட அந்த தெரியாத பாடல்கள் லிஸ்ட்டில் வந்து இது வரும். இன்னும் நிறைய பாட்டு இருக்குது. ரகு தாத்தா படத்துலலாம் ஒரு பாட்டு அருகேவான்னு ஒரு பாட்டுலாம் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அது மாதிரி நிறைய பாட்டு சொல்லிட்டே போகலாம். பட் நான் அப்படியே எனக்கு நல்லா மனதளவில் தாக்கின பாடல்கள் பற்றி நான் நிறைய இதில் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம இன்னும் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம் ஷான் ரால்டன் பற்றி. இப்போதைக்கு இந்த வீடியோவில் இது போதும். இன்னும் வர வீடியோவில் ஷான் ரால்டன் பற்றி நிறைய பேசுவோம். அதான் இப்போ இளையராஜா மியூசிக்கும் ஷான் ரால்டன் மியூசிக்கும் அவங்க ரெண்டு பேரை வந்து இணைக்கிறது வந்து அதுதான், அந்த ப்ரீலூட் அப்புறம் அந்த வரிகள், இது ரெண்டுமே. ஷான் ரால்டன் வந்து ஒரு பயங்கரமான ஒரு மியூசிக் டைரக்டர். அவர் தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த ஒரு 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 ஜெம்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே ஒரு சைடு மியூசிக் ஓடிக்கிட்டு இருக்கும்போது அவர் பிடித்த மியூசிக் தராரு. பட் அது ஜென்யூனாக மக்களுக்கெல்லாம் பிடிக்குது. ஸோ அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, இன்னும் வந்து ஆத்தென்டிக்காக ஒருத்தர் நல்லா சூப்பராக மியூசிக் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ நான் சொன்ன எல்லா பாட்டுமே வந்து திரும்பி கேட்குற பாட்டு தான். ஆனால் எல்லாமே ஆல்மோஸ்ட் அவர் 10-12 வருஷமாக தான் இருக்கார் ஃபீல்டில். அவர் இது வரைக்கும் பண்ண எல்லா பாடல்களுமே வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பாட்டை தான் பண்ணியிருக்காரு அவர். ஸோ அவர் தமிழ் சினிமாவுக்கு கொடுத்த பாடல்கள் நிறைய இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்து கேட்போம், ஜாலியாக இருப்போம். இளையராஜா பாட்டுமே கேட்போம். மாடர்ன் இளையராஜான்லாம் என்னால் சொல்லிட முடியாது அவரை. பட் அவருமே வந்து ஒரு அந்த இளையராஜா ரிசம்பிளன்ஸ் இருக்கிற ஒரு மியூசிக் டைரக்டரில் ஷான் ரால்டன் ஒருவர் எனக்கு ஃபீல் ஆனதில் நான் சொல்கிறேன். ஸோ நிறைய ஷான் ரால்டன் பாட்டு வந்து இன்னும் இருக்குது, நிறைய கேட்கலாம். நிறைய நல்ல நல்ல பாடல்கள் கேட்டு நிறைய சப்போர்ட் பண்ணால் தான் அந்த மாதிரி பாடல்கள் திரும்பி வரும். நம்ம எந்த அளவுக்கு வந்து அந்த ரீல்ஸுக்காக ட்ரெண்ட் ஆகிறதுக்காக பாடல்கள் ரிலீஸ் ஆகுதோ அதை நம்ம எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுறதுலாம் தப்பில்லை. பட் நம்ம இந்த மாதிரி சின்ன பாடல்களையுமே வந்து எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுறோமோ மியூசிக் டைரக்டர்ஸும் அவங்களோட திங்கிங் வந்து அதுக்கேற்ற மாதிரி மாறும்னு தான் நான் சொல்கிறேன். வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நான் வந்து எங்கேயோ ஆரம்பித்து என்னென்னமோ பேசி ஏதோ பண்ணி முடிச்சிட்டேன் இந்த வீடியோவை. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் வரும். இதில் நான் சொன்ன பாடல்கள் வந்து உங்களுக்கு நிறைய பிடிச்சிருந்துச்சுன்னா, பிடிக்கலனா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஷான் ரால்டன் பாட்டு எதனா ரொம்ப பிடிச்சி நான் அதை பற்றி பேசலை அப்படின்னா அதையும் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு பதில் சொல்கிறேன். நிறைய பேர் நல்ல கமெண்ட்லாம் பண்ணுறீங்க. நிறைய பெரிய கமெண்ட்லாம் எனக்கு அனுப்புறீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு. தயவு செஞ்சு தயங்காதீங்க பெரிய கமெண்ட் பண்ணுறதுக்கு. எல்லாருமே நல்லா பெருசாக டைப் படிச்சுட்டு லாஸ்ட் லைன் நான் படிக்கும் போது சாரி இந்த மெசேஜ் ரொம்ப பெருசாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. எதுக்கு சாரிலாம் சொல்லாதீங்க, வேண்டாம். எனக்கு பெருசாக கமெண்ட் பண்ணாலோ டிஎம்மில் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எல்லாத்தையுமே படிச்சுட்டு தான் ரிப்ளை பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்னை அப்ரிஷியேட் பண்ணுறீங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பரவாயில்ல, நீங்கள் எவ்வளோ பெருசாக வந்து மெசேஜ் அனுப்பிச்சாலும் அது படித்து டைம் எடுத்து நீங்கள் ரிப்ளை பண்ணுறீங்க. நிறைய பேர் அதை பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ அது நான் எனக்கு கிடச்ச ஒரு நல்ல ஒரு அப்ரிசியேஷன் மாதிரி எனக்கு தெரியும். ஏன்னா நிறைய பேர் அதை சொல்லிட்டீங்க, நான் அதை கேட்டிருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து நான் காலேஜில் வந்து இருக்கும்போது உங்கள் வீடியோ தான் வந்து பார்க்குறேன், உங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டே தான் வந்து நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருப்போம் அப்படின்லாம் சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஸோ உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு நான் இப்போ தான் ஒரு யூடியூப் சேனல்லே வந்து கமெண்ட் பண்ணுறேன். யூடியூப் வீடியோவில் நான் அப்போலாம் பண்ணவே மாட்டேன்னு சொல்கிறீங்க. எனக்கு வந்து அந்த ஃபீல் தெளிவாக புரியுது. ஏன்னா நான் எந்த யூடியூப் வீடியோ கமெண்ட்டே போட மாட்டேன் நான். ஸோ அப்படி இருக்க நான் எதனா ஒரு வீடியோவுக்கு போய் கமெண்ட் போடுறேன்னா அந்த வீடியோ எவ்வளோ எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லிவிட்டு எனக்கு அந்த ஃபீல் புரியுது, எனக்கு புரியுது. ஸோ அதனால் கமெண்ட் பண்ணுற எல்லா உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. நான் இப்போ வரைக்கும் சொல்கிற ஒரே விஷயம் அது மட்டும்தான். கமெண்ட் பண்ணுங்கள், என்ன தோணுதோ கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு கமெண்ட்ஸ் வந்து படித்தாலே ரொம்ப அப்படியே ஜாலியாக குஷியாக ஆஹா நல்லா இருக்கேன் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும் எல்லா கமெண்ட்ஸ்லேயும். ஸோ அதனால் எவ்வளோ பெரிய கமெண்ட்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மெசேஜாக இருந்தாலும் சரி, எனக்கு மெசேஜ் அனுப்புங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லாத்தையுமே தான் படிப்பேன். எனக்கு அப்படியே டிஎம்ஸ்லாம் வந்து குவியலை, அப்படியே ஒரு 1000-10,000 பேர்லாம் எனக்கு மெசேஜ் அனுப்பலை. எனக்கு மெசேஜ் அனுப்புகிறவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. அந்த கொஞ்சம் பேர் இருக்கிறதுனால நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுவேன். சரியா? அதனால் கவலைப்படாமல் நீங்கள் உங்களுக்கு தோன்றதை எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா? மெசேஜுக்கு ரிப்ளை வர லேட் ஆயிடுச்சுன்னா, அப்படி மேக்ஸிமம் ஆச்சுன்னா நான் வந்து பொறுமையாக படிச்சுட்டு கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணிடுவேன். பண்ணாமே இருக்க மாட்டேன், கண்டிப்பாக நான் பண்ணிடுவேன். அதை நான் வந்து சொல்கிறேன். ஸோ கமெண்ட் பண்ணும் எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. எல்லோரும் நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க. சரியா? ஓகே. ஸோ இதே மாதிரி நம்ம நிறைய கான்செப்ட் இருக்குது. வீடியோ கான்செப்ட் வச்சுருக்கேன், எக்கச்சக்கமாக வச்சுருக்கேன். அதேமாதிரி கடைசி வீடியோ நான் போட்டது வந்து ஒரு புது கான்செப்ட் தான். பட் நிறைய பேர் அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிங்க. நிறைய புக்ஸ் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நிறைய மியூசிக்கல் பற்றி இருக்க புக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நிறைய நான் வந்து இப்போ புதுசாக தான் கேட்டேன். பட் இதில் வந்து நான் ஒரு 2 பாட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது கேட்குறதுக்கு. ஸோ அதனால் தொடர்ந்து கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் நானும் படிக்கிறேன், நீங்களும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க, நானும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறேன். சரியா? அவ்வளோதான். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அடுத்த வீடியோ நிறைய கான்செப்ட் வச்சுருக்கேன், எதனா ஒன்று வரும் அடுத்த வீடியோ புதுசாக. சரியா? அதனால் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே, டாட்டா.